இன்றைய காவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் ஸ்ரீகாந்த். கடந்த 22 ஆண்டுகளாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீகாந்த் தன்னுடைய திரையுலக பயணத்திலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். உங்களை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? முதல் பர்சன் வந்து சத்யபிரியா அம்மா. 94 நாங்கள் சென்னைக்கு வந்தப்போ எங்களுடைய முதல் நெய்பர் வந்து சத்யபிரியா அம்மா. அவங்க சன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் ரவி சித்தார்த். ஸோ சத்யபிரியா அம்மா தான் வந்து சினிமாவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அது வந்து முதல்ல சீரியல்லேருந்து ஆரம்பிச்சது. தனுஷ் கோடின்னு ஒரு சீரியல். அதுக்கப்புறம் அங்கேருந்து சுரேஷ் கிருஷ்ண சாரை சந்திக்கிறது, ராதா ரவி சாரை சந்தித்தேன். தென் பாலச்சந்தர் சார்கிட்ட போய் மரபு கவிதைகள் ஜன்னல், அது வந்து ஒரு பாதி சீரியலில் நான் வந்து சாஷ்டாங்கமாக காலையில் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு ஓட்டேன். சீரியல்லே எழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி 750 ரூபா அந்த சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு 10 தடவை போக வேண்டியிருக்கும். அதுக்கே ஒரு 300 ரூபா பெட்ரோலுக்கே போயிடும். அது எங்கே நம்ம நாளைக்கு ஃப்யூச்சரில் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஒன்று கிடைச்சா சினிமா பண்ணுவோம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். அவர் பயம் திட்டினார். நான் ஒன்று சொன்னேன், சார் ஃபோட்டோ மாலை போட்டிங்கன்னா முடிஞ்சிருவேன் சார். நான் அடிச்சிருப்பால, இது கூட நீயே சொல்லுவியா அப்படின்னாரு. ரொம்ப ஆர்கனைஸ். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, டயலாகை வெறும் டயலாகாக சொல்லக்கூடாது, ஒரு ஆக்ஷனோட சொல்லணும்னு. பாலச்சந்தர் சார் முக்கியமாக ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் ஆக்ஷன் ஓரியன்ட் டயலாக்ஸ். ஆக்டிவிட்டியோடையே வந்து டயலாக் டெலிவரி வச்சுருப்பார். ஸோ எனக்கு அது வந்து அப்போ புதுசு. சினிமாவே தெரியாத ஒருத்தருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அதில் வந்து நான் டயலாக் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் சரியாக போயிடும். இந்த பக்கம் ஷர்மிளா, டாக்டர் ஷர்மிளா, அந்த பக்கம் ஷாம் கணேஷ், இவங்க சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வந்தால் மக்கு மக்கு அப்படி கிடையாது. அந்த போய் அந்த டீ கப் அங்கே வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா மென்னுக்கிட்டு டயலாக் பேசு அப்படின்னுவார். இது கூட தெரியாது, வீட்டில் அப்படியே இருப்பேன் அப்படின்னுவார். நான் சொல்லுவேன், டயலாக்னா டயலாக் தானே சொல்லணும், சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நடுவில் மாட்டிக்காதா அப்படின்னு. இத்தனை கேள்வி கேட்டேன் அழைச்சிருவேன்னுவார். அது இட்ஸ் அ ஸ்கூல் சார். ஒரு நாலேஜ் அக்வயர் பண்ணுற ஒரு இடம். நோ வண்டர் இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் வந்து அவர் உருவாக்கியிருக்க அப்படின்னா, டெஃபினெட்லி டைரக்டர்ஸ் மேக் ஆக்டர்ஸ். ஐ திங்க் நம்ம ஆக்டர்ஸ் ஆர் நாட் பார்ன், தேர் ஆல் மேட் நான் தான் சொல்லுவேன். நீங்கள் வளர்ந்து நடிகர் ஆனதுக்கு பின்னாடி பாலச்சந்தர் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? பாலச்சந்தர் சார்கிட்ட நாங்கள் வந்து இப்போ படத்தில் அறிமுகம் பண்ணுறேன்னு சொல்லி தான் என்னை நடிப்புக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தார். கடைசியாக வந்து விரக்தியாகி நான் வந்து பார்த்தாலே பரவசம் அப்போ தான் வந்து நான், டான்ஸர் ராம்ஜி, ஆகாஷ், ஜெய் ஆகாஷ், நாங்கள் 3 பேரும் வந்து ஒரு கூட்டணி ட்ரையோ போயிட்டு இந்த சான்ஸ் கொடுங்க 100வது படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாவது கிடைச்சதுன்னா, ஒரு காட்சியில் தெரிஞ்சதுன்னா உலகத்துக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தோம். டேய் நான் உங்களை வந்து நல்லா அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்டா, வெயிட் பண்ணுங்கன்னார். இன்னும் எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரத்துக்கான முக்கியமான காரணம் ஸ்ரீதர், தாடி ஸ்ரீதர், தனுஷ்கோடியோட முதல் டைரக்டர், பாரதிராஜா சாரோட அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் ஹீஸ் அ பெயிண்டர் ஸ்ரீதர். ஐ ஓ இட் ஒன்லி டு தட் ஜென்டில்மேன். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த சுயநலமும் இல்லாமல் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அவரை போய் எப்படியாச்சும் சினிமாவுக்கு சேர்க்கணும், ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் மட்டும்தான் பண்ணார். இன்னைய வரைக்கும் ஐ ஹவ் நெவர் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்வே இட் டு ஹிம் ஆல்சோ. அதாவது ஒரு நம்ம எனக்கு தேங்க்லெஸ்ன்னு நான் ஃபீல் ஆகிறேன். எந்த ஆன்டிசிபேஷனும் இல்லாமல் பண்ணார். ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் மெட்டிகுலஸாக போயிட்டு கூப்பிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வருவார். அண்ட் ஹி டிட் இட். கடைசியாக பாரதிராஜா சார் கிட்ட போய் கதிர் சார் வந்து என்னை அறிமுகம் பண்ணுறேன்னு சொல்லி 1 இயர் வச்சு பூஜைக்கு 1 வாரம் முன்னாடி ட்ராப் பண்ணுறாரு. அப்போ ஸ்ரீதர் அவர் தான் கூப்பிட்டு போய் என்னை பாரதிராஜா சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ பாரதிராஜா சார் பார்த்த உடனே ஃபோட்டோவே வேணாம் அறிமுகம் பண்ணுறேன் அப்படின்னாரு. மனோஜ் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. அங்கேயும் வழக்கம் போல் நடந்துருச்சு. ஐ saw the way he took me to every place. ஆர்பி சௌத்ரி சார் கிட்ட எந்தெந்த ஆஃபீஸ் இருக்குங்க அங்கெல்லாம். ஸ்ரீதர் எங்கே சந்திச்சிங்க நீங்கள் முதல்ல? ஐ திங்க் சத்யபிரியா மூலிமா வந்து என்னை பார்த்துருக்காரு. ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தார். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் he loved it and he felt இந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு யங் கலெக்டர், 12th ஸ்டாண்டர்ட். நான் 12th இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு யங் கலெக்டருக்கான ரோல் ராதா ரவி சார் கூட சேர்ந்து நடிக்கிறேன். அதுதான் ஸ்ரீதர் அவர் கூட பயணம்.
இட் சப்போஸ் டு பி ஒரு பிக் பட்ஜெட் மெகா சீரியல். அப்போ டிவிக்கு பண்ணாங்க. அது நடுவுலேயும் வந்து டிஸ்கண்டினியூட், பட்ஜெட்ஸ் வென்ட் சம்வேர். இதெல்லாம் சினிமாவுக்கு ஸ்ரீகாந்த் வந்ததுக்கு பிறகு. சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற ஆசையை ஹைதராபாத்தில் இருக்கும்போது தூண்டியது எது? அப்பா நாடகம் போடும்போது அப்பா கூட போய் இந்த ஓய்வு நேரத்தில் இந்த நாடகத்தை பார்த்துருந்தான். அப்பா ட்ராமா ஆர்டிஸ்டா? 110 ட்ராமா போட்டிருக்காரு. அவங்க ட்ராமான்றதே வந்து படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானும் யோசிப்பேன், ஒரு ஸ்டேஜில் ட்ராமா போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு. தென் ஐ ரியலைஸ் ஹவு ராங் ஐ வாஸ். அவங்க பொறுத்த வரைக்கும் ட்ராமா எனக்கு தெரியாது அதுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, அவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குன்னு. ரவீந்திர பாரதின்ற ஆடிட்டோரியம் வந்து 1200 கெப்பாசிட்டி நினைக்கிறேன். அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகி ஆட்கள் வந்து தரையிலையும் உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் அவங்க பேசுகிற டயலாக் அந்த கடைசி அந்த 1200 அந்த சொச்சு கடைசியில் இருக்கிற ஆளுக்கும் கேட்கும். ஸோ அப்போ அவங்க குரல் எப்படி இருக்கணும், அவங்க நடிப்பு அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ தெளிவாக பார்க்குறாங்க. அந்த கிளாப்ஸ், அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வரலன்னு எங்கள் அப்பா டக்குன்னு எடுத்தது, கோணியில் உட்காரு, நான் ஒரு டயலாக் கேட்பேன், அந்த டயலாக்கு நீ பதில் சொல்லணும், அது வந்து டீன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாரு. ஓகேன்ட்டேன், சான்ஸ் உள்ளே உட்காந்துட்டேன், டயலாக் பண்ணிட்டேன். கடைசியில் ஷீல்டு கொடுத்தாங்க வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னு முதல் நாடகத்திலே. தட் வாஸ் மோட்டிவேஷன். அவங்க ஒரு பையனை என்கரேஜ் பண்ணுறதாக கொடுத்தாங்க. ஸோ தேர் இட் ஸ்டார்டட் தட் ஐ ஷுட் கெட் இன் டு ஸ்டேஜ் ட்ராமாட்டிக்ஸ். நாடகத்துக்குலாம் ஸ்கூலில் வந்து யாரும் பார்க்கவே மாட்டாங்க சார். இன்னும் சும்மா சொல்லிக்கலாம், சாங் அதாவது டான்ஸ் திருப்பியும் சிங்கிங் இதுக்கு மட்டும்தான் க்ரௌட் இருக்கும். ஃபேஷன் ஷோ ட்ராமாட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டேஜில் வந்து நாடகம் போடுறோம் அப்படின்னா க்ரௌடே இருக்காது. ஐயோ இருக்கிறாண்டா, ஐயோ போதும் அப்படின்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் யோசிப்பேன், அந்த இது we wanted to change. So I was very much interested in dramatics. So I used to go do these plays ஸ்கூல்லேருந்தே. அண்ட் நான் அதில் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் இட் செல்ஃப், சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி எந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு எங்கேயும் போகல சார். என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லேர்னிங் வைல் வி ஒர்க், அதுதான் சார். இன்னைக்கு எல்லாரும் ஃபோனில் வந்து கன்ஃபைன் ஆயிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தட் ஜென்ரேஷன் வாஸ் மோர் அபவுட் இன்ட்ராக்டிங் வித் பீப்புள். 4 பேர் சந்திக்கும் போது, அவங்களோட பழகும்போது, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ், இதுதான் வந்து ஒரு எஜுகேஷன் நம்மளுக்கு. ஐ திங்க் லைஃப் அண்ட் ரியாலிட்டி இஸ் எஜுகேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் டுடே இட்ஸ் மோர் அபவுட் சோஷியல் மீடியா. எவ்ரிபடி இஸ் ஒன்லி ஆஃப்டர் ரீல்ஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஒன்லி மேக் ஷார்ட் கிளிப்ஸ். இதுதான் இருக்கே தவிர 4 பேருக்கு 4 பேரோட ஃபோன் நம்பர் கூட தெரியாது. எல்லாமே ரிமைண்டர்ஸில் தான் வருது. பட் தட் டைம் இட் இஸ் மோர் அபவுட் கனெக்டிங் வித் பீப்புள். 4 பேர் மீட் பண்ணுறோன்னா எங்களுக்கு தெரியும், ஓகே இந்த பர்சனோட மேனரிசம் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை இமிட்டேட் பண்ணுறதெல்லாம் அப்போல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் ஆக்சுவலி கல்டிவேட்ஸ் இன் டு ஆக்டிங். யாரை நல்லா இமிட்டேட் பண்ணுவீங்க? தமிழ் சினிமாவில் எல்லாருமே வந்து பாரதிராஜா சார் வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு. அது வந்து சார் ஹீ இஸ் ஆக்சுவலி ரைட். இன்னைக்கு அவரை மறக்கவே முடியாதுல்ல. பாரதிராஜா சார் வந்து ஒரு விஷயம் பண்ணது, எங்க மீட்டிங்ல சொன்னாலும் கிளாஸ் நடக்கும். இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டோட சக்சஸ் இஸ் வென் அவங்கள நம்ம இமிட்டேட் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிறோம்ல சார், அதுதான் அவங்களோட சக்ஸஸ். இன்னைக்கு ரஜினி சாரோ சரி, கமல் சாரோட ஒரு டயலாக் எதனா இருக்கட்டும், அவர் அழுவும்போது இந்த ஆ ஆ ஆ ஆ அது இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல சார், அது நிரந்தரம் சார். இது வரலாறு ஆகிடும். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு ஐ நோட்டீஸ் தட் நோபடி கேன் ஆக்சுவலி மிமிக் மை வாய்ஸ். எனக்கு ஏன்னா என் தடவை ஷோக்கு போகிறோன்னே யாரும் வந்து மிமிக்ரி பண்ணும்போது, சார் உங்களுக்கு தெரியல சார், சான்ஸே இல்லை சார், சான்ஸே இல்லை சார்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் நம்ம பர்சனல் ஐடென்டிட்டியாக ஒரு மேனரிசம் கிரியேட் பண்ணல. பாலச்சந்தர் சார் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். பிரகாஷ் ராஜ் சார்கிட்டேருந்து எல்லாம். தட் சம்திங் ஒரு 4 டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் வி பிரிங் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ் சார். நீங்கள் சென்னைக்கு வந்தபோதே சினிமாவில் சேரத்துக்காக தான் வந்தீங்களா? இல்லை சார், நான் வந்தது கிரிக்கெட்டுக்காக. ஆக்சுவலி கிரிக்கெட்டர் ஆகணும்னு தான் வந்தேன். நான் ஹைதராபாத்தில் ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் சார் ஸ்கூலில். ஸோ டிவிஷனில் ஆடும்போது அவங்க இங்கேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனப்போ இங்கே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய அகாடமிஸ் இருக்குது. பட் அந்த டைமில் அகாடமிஸ் சேரணுன்னா பயங்கர காசு செலவாகவும், இன்ஃப்ளூயன்சஸ், அண்ட் ஐ குடன்ட் அஃபோர்ட் இட். ஸோ முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இப்படி பண்ணி ஏதோ ஒரு லீகில் சேர்ந்தோம். அந்த ஃபஸ்ட்டு 6-7 மாதம் வந்து பொட்டலம் கொடுக்கறதுக்கே சரியாக போயிடும். 11th மேலே போய் பால் பொறுக்கி போடுறது, இல்லைன்னா போய் லெமன் ரைஸும் கர்ட் ரைஸ் கொடுக்கறது கரெக்டாக இருக்கும்.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கிராப் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து அப்படியே ஒரு பக்கம் வந்து ஃபேஷன் ஷோ, மாடலிங், அது வந்து நல்ல பாக்கெட் மணி கொடுத்துருந்தது. அந்த மாடலிங் வாஸ் த பிக்கஸ்ட் எக்ஸ்போஜர் ஃபார் மீ. ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சு, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சு, இன்டராக்டிவ் ஸ்கில்ஸ். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே வந்துன்னா, அந்த யாருமே ஸ்கூல் காலேஜஸில் வந்து ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனோ ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கவே மாட்டேன்றாங்க. யாருன்னா புஷ் பண்ணி இல்லை எனக்கு வேணாம். ஆக்சுவலி அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அது போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு தான். ஒன்ஸ் கோ தேர், நம்ம இன்ட்ராக்டிவ் ஸ்கில்ஸ் நல்லா ஆகிடுது. வி பிகம் மோர் கான்ஃபிடென்ட். நியூஸ் ரீடிங் பண்ணுவேன் ஸ்கூலில். எவ்ரி ஃப்ரைடே நியூஸ் ரீடராக இருந்தேன். தென் ஃபேஷன் ஷோஸ், ட்ராமாட்டிக்ஸ், படிப்பு தவிர்த்து எல்லாமே இருந்துச்சு. இன்னைய வரைக்கும் எனக்கு தமிழும் தெலுங்கும் எழுத படிக்க தெரியாது சார். எங்கள் அம்மா வந்து அவங்களோட ஒரே குறை, ஒரு தாய்மொழி உனக்கு தெரியலையேடா அப்படின்னாங்க. ஜப்பான்லேருந்து வந்து அவனோட ஃபேனுக்கு கூட வந்து தமிழ் எழுத பிடிக்க தெரியுது. தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு தமிழ் தெரியலையேடா அப்படின்னாங்க. எனக்கு வந்து தியரிட்டிக்கல் வேர்ட் ஸ்ட்ரக்சர் ரிஜிஸ்டர் ஆகா சார், எனக்கு விஷுவல்ஸ் சார். ஸோ மென்டலி ஐ வாஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் தாய்மொழி இல்லை, தந்தை மொழியும் இல்லை. ஆனால் சுத்தமாக பேசிடுவேன். முதல்ல நிறைய தவறு பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் மேக்கப் மனவரே சொல்லுவார், சார் அது உங்களுக்கு சில இடத்துல அது ஒட்டுது சார், அது பிசுறு தட்டுது சார், இது இல்லை சார் அப்படின்னுவார். அது பேச பேச இப்போ மேடையிலையோ இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். தவறுகள் நடந்துட்டு இருந்தது, ஆனால் அந்த தவறுகள் வந்து தெரியாமல் பண்ணுறது தான். பட் அது பண்ணலை அப்படின்னா அந்த ஃபியர் இருக்கு போகுது. ஸோ ஐ வில் பி மூவிங் ஃபார்வர்ட் இல்லை சார். ஸோ எல்லா ஸ்டேஜ்லையும் அது ஒரு கான்ஷியஸாகவே வந்து வார்த்தைகள் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நானே தான் டப் பண்ணுறேன், தமிழும் சரி தெலுங்கும் சரி. டப்பிங் தியேட்டரில் இன்ன வரைக்கும் டயலாக் ஷீட் பார்த்ததே கிடையாது. அது லிப் பார்த்த உடனே டயலாக் தெரிஞ்சிடும். ஸோ அது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே டயலாக்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு தெரியாது, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன், நான் பேசுவேன். மைண்டில் இருக்குது டயலாக். நம்மளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய வீக்னஸ் வந்து எழுத படிக்க தெரியாது. ஸோ அந்த இயலாமை. ஸோ அதனால் நான் வந்து ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்ணது வந்து மெமரைஸ் பண்ணணுன்னு. நான் மக் பண்ணவே மாட்டேன். மக்கிங் தான் பெரிய பிரச்சனையே. ஏதோ ஒரு வார்த்தையில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வில் கெட் ஸ்டக். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரவைசேஷன் நடக்கும், அப்போ வந்து மக் பண்ண மாட்டிக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் கற்றுக்கிட்டோன்னா ஈஸி. ஐ டோன்ட் டூ ப்ராம்ப்டிங், ஐ ஆம் அகெயின்ஸ்ட் ப்ராம்ப்டிங். இது ஸ்ரீகாந்துடைய பலவீனம். எது பலம்? பாய் நெக்ஸ்ட் டோர் மேபி சார். மேபி ஐ டேக் இட் ஈஸி. நான் ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன். அதாவது யதார்த்த வாழ்க்கை. ஐ எம் கண்டென்ட் இன் லைஃப். எனக்கு ரேட் ரேஸில் இல்லை. நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபிக்ஸேஷன் தான். கடவுள் நம்மளுக்கு என்ன நிச்சயம் பண்ணியிருக்காரோ அது நம்மளுக்கு கிடைக்கும் போது அது என்ன தான் நம்ம விஷயம் மாற்ற முடியாது. ஸோ வாட் இஸ் யோர்ஸ் வில் ஆல்வேஸ் பி யோர்ஸ். ஸோ டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். I believe in I'm not superstitious, but I'm also at the same time astrology இதெல்லாம் I do believe. But அதுக்குன்னு I don't go into that fixation. So I know that what is your chart is what is going to be. So why அதுக்காக வந்து அந்த அதே நோக்கிட்டு போயிட்டு லீவ் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுறது விட்டுறோம். ஸோ ஐ எம் கண்டென்ட் சார். எங்கே கதிர் தேர்ந்தெடுத்தார் உங்களை? பேப்பரில் வந்து நியூஸ் பேப்பரில் என்னோட ஃபோட்டோ வந்துச்சு. 96-97 வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மிஸ்டர் மெட்ராஸ் டைட்டில் எனக்கு கொடுத்தாங்க அந்த ஃபேஷன் ஷோவில் ஃபஸ்ட் வந்ததுக்கு. ஸோ அதில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்து வர சொன்னாங்க. ஸோ அந்த ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். பார்த்தா 100 பேர் இருக்காங்க. கொஞ்சம் இருந்துச்சு ஆஃபீஸு. நான் பார்த்து ஐயோ இத்தனை ஹீரோ காம்படிஷனா அப்படின்னு, இதில் நம்மளுக்கு ஏன் கிடைக்க போகுதுன்னு வெளியில் கூட போக முடியல. பேரும் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ உட்காரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வெளில வந்தார். அப்படி கதவை திறந்து அப்படி பார்த்துட்டு யூ அப்படின்னாரு. எனக்கு எஸ் உள்ளே போனேன் சார். 3 கேமரா இருக்குது சார். நான் லைஃப்பில் அது வரைக்கும் சினிமா கேமரா 3 ஒரே இடத்துல பார்த்ததில்ல. பார்த்த விட எனக்கு பதட்டமாக இருந்துச்சு. பட் ஐ ஸ்போக். அவர் வந்து இஸ் மோர் அபவுட் கேஷுவல் அண்ட் டான்ஸாக இல்லாமல் வெறும் மாண்டேஜஸ் தான். எல்லாம் முடிச்சுட்டு செலக்டடுன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டும் பண்ணார். தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னாரு. 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பேன். டெய்லி காலேஜ் முடிச்சு நேராக இங்கே வந்துடணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுடுனார். ஓகே. டெய்லி வந்துட்டு தஸ்தாவ்ஸ்கியோட நாவல் ஒயிட் நைட்ஸ், அந்த நாவல்லேருந்து டெய்லி ஒரு பேஜ். மிஷ்கின் சார் வந்து அப்போ ராஜா அவர் பேர், சண்முக ராஜா.
அவர் வந்து எனக்கு சொல்லுவார், நான் உட்காந்து தங்கிலீஷில் எழுதிப்பேன். எழுதிட்டு அடுத்த நாள் வந்து அதை படித்து சொல்லணும் தமிழ் உச்சரிப்புக்காக. அப்போ எனக்கு வந்து இந்த எதனா சொன்னாங்கன்னா சென்னை ஸ்லாங் அப்படின்வாங்களே சார், அது வந்து இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஃபார் சினிமா அப்படின்னு அவர் கன்சிடர் பண்ணார். ஸோ அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு. அண்ட் நடுவில் வந்து நிறையா இந்த தெலுங்கு வாடெல்லாம் இருந்துச்சு. நான் ஹைதராபாத்லேருந்து வந்ததுனால. ஸோ அவர் உச்சரிப்பு பெட்டராக இருக்கணும், டப்பிங் நீ தான் பண்ணணும், அதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தார் 1 year. நியூ இயர் 31st நைட், அன்றைக்கி நைட் வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னார். 4 மணிக்கு கிளம்பி ஹார்பருக்கு போகணும். 4:45 5 மணிக்கு இந்த ஃபஸ்ட் மார்னிங் ஷார்ட்ஸ் எடுத்தது. ஜனவரி 1 ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து மாண்டாஜ் சாங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். எடுத்துகிட்டு காலையில் ஒரு 9 o'clock ஆஃபீஸ் வர சொன்னார். வந்தேன். வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி ஹல்வாவை வந்து கட் பண்ணி கூட சாப்பிட்டேன். சார்ண்ணா இந்த படம் வேணாமா, நம்ம அடுத்த படம் பண்ணலாம், பெட்டராக இருக்கும், இந்த கேரக்டருக்கு வந்து நீ சூட் ஆக மாட்டேன்ற அப்படின்னா. எனக்கு ஷாக். ஒரு நியூ இயர் அன்னைக்கு பாட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சொன்னார்னா ஒரு வாரத்தில் பூஜை மாடல்ஸ் கணேசே. ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூ இயர் திருநெல்வேலி ஹல்வா கட் பண்ணி ஆயில் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் சொன்னது, ஹல்வா கொடுத்தது பெரிய ஹல்வா வந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திருநெல்வேலி ஹல்வா சாப்பிடவே கூடாதுன்னு செட் பண்ணேன். ஐ வாஸ் ஷார்ட்டட் சார். என்னோட நண்பர்கள் காலேஜ் எல்லா இடத்துலையும் வந்து படம் பண்ணுறேன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளும் சொல்லாமல் இருப்போமா, எல்லாருக்கிட்டையும் இந்த டமார் அடிக்கிறது இருக்கும் இல்லையா, சொல்லியாச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக். யா. அண்ட் இப்போ போயிட்டு நான் இல்லைன்னு தெரிஞ்சிட்டேன்னா வரவும் போகிறேன்னா என்னை வந்து கண்டிப்பாக கலாய்ப்பாங்க, நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இவன் வந்து டமார் அடிச்சான்ப்பா, இவன் உடால் விட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐ கான்ட் ஃபேஸ் தெம் என்ற ஃபீலிங். நெக்ஸ்ட்டு ஐ ஃபெல்ட் வெரி ஷார்ட்டட். ஸோ ஆக்சுவலி ஐ ப்ரோக் டவுன் அங்கேயே. ரொம்ப அதுதான் அவர் வந்து கன்சோல் பண்ணார், எல்லாம் பண்ணார். நான் உடனே வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கிட்ட டெஸ்பரேட்டாக வந்து அந்த செகண்ட் ஹீரோ நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா, அதை வேண்டானார். என்ன சொன்னா, வேண்டாம், நான் உங்ககிட்ட பிரைட் ஃப்யூச்சர் பார்க்குறேன், நான் அதை பண்ண வச்சேன்னா ஐம் கில்லிங் யூ, வேண்டாம், அதில் ஸ்கோப் கம்மி, அடுத்தது நான் வந்து பண்ணுறேன், இது நான் ஒருத்தருக்கு பேசியிருக்கேன்னு சொல்லி ஜீவா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். 12Bக்கு ரெஃபர் பண்ணார். ஜீவா சார் பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருந்து ஓகேனாரு. ஆனால் அவர் கண்டிஷன் என்ன சொன்னார்னா, ப்ரொடியூசர் வந்து ஹிந்திக்காரரு, ஒரு ஆட் ஒன்று ஷூட் பண்ணலாம், அது ஷூட் பண்ணி அவர் காமிக்கலான்னாரு. நான் நினச்சேன், என்ன இருக்குது, சம்பளம் இல்லாமல் ஒரு வேலை வாங்கிட்டு திருப்பியும் எனக்கு ஹேண்ட் கொடுக்க போகிறாங்க. ஆமாம். ஸோ அண்ட் எனக்கு அந்த மைண்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தப்பு நடந்த பிறகு நம்மளுக்கு நெகட்டிவ் திங்ஸ் ஒர்க் ஆகும். ஐ கான்ட், நான் தவறாக கூட இருக்கலாம், ஆனால் ஹியூமன் மென்டாலிட்டி அட் தட் பாயிண்ட் எனக்கு வந்து நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஏமாற்றமாக தான் இருக்க போகுதுன்னு. ஸோ நான் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன், எனக்கு சினிமா வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். ஜீவா சார் கிட்ட சொன்னேன், ஐம் ரியலி சாரி சார், மை அப்பாலஜிஸ், கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீவா சொன்னார், நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, ஐம் டெல்லிங் யூ வில் பி தேர், பட் வாட் டு டூ, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டார். அப்போ நான் ரொம்ப ஷார்ட்டடாக இருந்தப்போ தாடி ஸ்ரீதர் தான் வந்து என்ன ஆச்சு இது மாதிரி ஆச்சுன்னா, இல்லைண்ணா நான் நம்ம இண்டஸ்ட்ரியில் யாரும் இல்லையாரு அப்படின்னு அவர் கூப்பிட்டு போய் எங்கள் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பாரதிராஜா சார் கிட்ட கூப்பிட்டு போனேன். பாரதிராஜா சார் அன்னைக்கு ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ், ஃபர்கெட் தட், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் சார். சினிமாவில் எத்தனையோ பேர் ஒரு 2 விங் சொல்கிறாங்க, ரைட் விங் லெஃப்ட் விங்லாம் சொல்கிறாங்க சார். இட்ஸ் எ ட்ரூ ஃபிலிம் பர்சன் சார். I saw a lot more genuinity in பாரதிராஜா சார் than anybody else. அருமை. ஃபோட்டோலாம் தேவையில்லை, ஃபோட்டோ பார்த்து தான் ஒரு இயக்குனருக்கு தெரியணுமா அப்படின்னாரு. எனக்கு இவ்வளோ நடிகர் தெரியறான், நீ தான்டா நடிகர், நீ ஆவடா அப்படின்னு சொன்னார். நல்லா வந்துரு அப்படின்னார். அந்த ப்ராஜெக்டில் அந்த டைரக்டர் மழை ராஜ்குமார் அவர் தான் அவர்னால தான் அது ஆக்சுவலி நடக்கலை அந்த ப்ராஜெக்ட். அவர் ஹூ வாஸ் அகெயின்ஸ்ட் மீ. அண்ட் அதனால் ஒரு சுச்சுவேஷனில் நான் தாடி எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அது பாரதிராஜா சார் ஷூட்டிங்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த உடனே ஸ்டால் பண்ணிட்டார். ரீசன் என்னன்னா, அவர் தான் எடுக்க சொன்னார் சார் ஃபோட்டோக்காக அப்படின்னா. அவர் கூப்பிட்டு அந்த டேரக்டர் திட்டிட்டு இந்த ப்ராஜெக்டே நடக்காது அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணார். பிகாஸ் ஐ காட் அகெயின் கமிட்டட் டு ரோஜா கூட்டம். பட் தென் பாரதிராஜா சார் கூப்பிட்டு என்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ஒரு சந்தோஷம், என்னோட கணிப்பு தப்பாக போகல, நீ நல்லா வந்தால் எனக்கு சரி, அட்லீஸ்ட் நான் வந்து உன்னை கரை தேற்றணும்னு நினச்சேன். அது வந்து அங்கே ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர் செஞ்சார், சசி செஞ்சாப்புல. அந்த வகையில் ஐ எம் ஹாப்பி, ஆல் த பெஸ்ட்னார். அதுக்காக அவர் என்றைக்கும் வந்து என்னை திருப்பி கூப்பிட்டு எனக்கு நன்றி கடனில் நீ ஏதாவது பண்ணலாம் சொல்லவே இல்லை.
தென் பாலச்சந்தர் சார்கிட்ட ஐ காட் கால் ஃபார் இது ரன் படம் வந்து நாங்கள் பண்ணோன்ற இருக்கும்போது லிங்குசாமி சார் அங்கே போய் கதை சொல்லும்போது 2 படம் கேட்டாங்க. அதில் இன்னொரு படம் வந்து பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணோம் அவனு. அதுதான் போய் நினைக்கிறேன். ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஏக் துஜே கே லியே 2 அப்படின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில படங்களை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஏக் துஜே கே லியே இஸ் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ஃபிலிம். அது யார் என்ன பண்ணாலும் தட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் கேன். தட்ஸ் அபவுட் இட். ரன்ல படத்தை நடிக்கிறதா நீங்கள்? ஆமாம். அப்போ வந்து சுச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து இயக்குனர் ஸ்டான்லி அவர்களை வந்து ஜிஜே சினிமா ஞானவேல் ஜெயபிரகாஷ் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறதுக்கு அங்கே உட்கார வச்சிட்டேன். அவருக்கு அது முதல் படம் ஸ்டான்லி அவருக்கு. அவர் ஆக்சுவலி இந்தியன் தியேட்டர்ஸில் வந்து முருகானந்தம் அவர்கிட்ட கமிட் ஆகியிருந்தார். அதை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. இங்கே உட்கார வச்சாச்சு. அப்போ ஞானவேல் அவரை வந்து நான் லிங்குசாமி சாரோட கதை கேட்க சொல்கிறேன். அவர் கேட்டுட்டு ஸ்ரீ இது கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா. ஏப்ரல் மாதத்தில் இந்த படம் வந்து ஓவியம், இது காவியமான படம் எல்லாம் ஓகே, இது வந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒர்க் ஆகாமல் போகலாம், இட்ஸ் இன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் மேக்கிங் அப்படின்னார். நம்ம சான்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னார். ஸ்டான்லி அவர்கள் தான் என்னுடைய ஃபோட்டோஸ் அன்னைக்கு நேரத்தில் எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணப்போ கொடுத்து சசி அவர்கிட்ட கொடுத்து சசி அவரை கம்பேர் பண்ணி பார்க்க வச்சு அன்னைக்கு காலையில் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணி நான் அந்த டெஸ்ட் ஷூட்டு தான் பார்த்து செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ ஐ ஓவ்ட் இட் டு ஹிம் ஆஸ் அ தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஐ லைக் த சப்ஜெக்ட். உட்கார வச்சாச்சு. ஸோ இப்போ அவரை அனுப்பிச்சிட்டு நான் லிங்குசாமி சார் உட்கார வச்சேன்னா, ஒரு புது இயக்குனர் ஒரு கம்பெனி விட்டு வந்திருக்காருன்னா அவருக்கு இன்னொரு படம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் லிங்குசாமி சாருக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும். ஸோ என்னோட எத்திக்கல் மாரல் பைண்டிங் டுவர்ட்ஸ் ஹிம், ஐ எம் லிட்டில் பிரின்சிபல். மேபி அதுதான் நான் மேபி ஐம் இடியட்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதான் 3 Idiots கூட ஒன் ஆஃப் தி இடியட்ஸ். ஸோ இட்ஸ் ஓகே சார். It was not destined for me. அவ்வளோதான். It was destined for Mr. Madhavan. அவ்வளோதான். And he did a fantastic job. That's about it. I missed the project. அவ்வளோதான். ரன் திரைப்படம் அந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்த போது எப்படி இருந்துச்சு ஸ்ரீகாந்த்? சார் சில கதைகள் கேட்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக தோணும் சார். பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் அதுக்கப்புறம் லிங்குசாமி சார் அவர் அதை பெட்டர் ஆக்கிறது தான் நினைக்கிறேன். மியூசிக்கலாகவும் நிறையா விஷயங்கள் சேர்ந்து அமைஞ்சது. அது யூ வில் ஃபீல் ஐயோ ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும் சார் என்னதான் இருந்தாலும். பட் அதே நம்ம வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா வி கான் மூவ் ஆன்ல சார். பட் இன்னொரு வகையில் பார்க்கணும் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் ஒரு வேளை ஒரு வெற்றி படமாக இல்லாமல் போயிருந்தா அந்த வருத்தம் இன்னும் பெருசாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு ஏப்ரல் மாதத்தில் என்னோட ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் வாஸ் நாட் அ ராங் கால். கரெக்ட். 2 படமும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். நான் அங்கேருந்து லிங்குசாமி அவரை வந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு வாங்க, நான் வேணா சம்பளம் கூட எடுத்துக்கல, பட் இது இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவரு போய் முயற்சி பண்ணார். போன இடத்துல they try to exploit. Shouldn't say this, but அந்த டைமில் கவிதாலயா asked me to do 2 films of 5 lakhs. I don't know, I'm supposed to talk about it like this. I was not for it. I said, come what may, ஒரு படத்தை போய் பேசும். அந்த ஒரு படத்துக்காக நான் சம்பளம் வாங்க பண்ணணும்னு கூட பண்ணுறேன். பட் அந்த படமும் பண்ணாதான், பாலச்சந்தர் சார் படம் பண்ணாதான் நான் வந்து இந்த படம் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வேண்டாம். அங்கேருந்து ரத்னம் சார் கிட்ட போச்சு. ரத்னம் சார் கிட்ட அப்போதைக்கு மாதவன் அவரோட டேட் இருந்துச்சு. அண்ட் அவர் he was a big hero. அலைப்பா இது அண்ட் மின்னலே அண்ட் அவர் 3வது படம் இது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் நான் ஒரு படம் தான், இன்னும் 2வது படம் வரல. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் ரத்னம் சார் வந்து 2வது படம் வந்துட்டு அதுக்கப்புறம் தானே அவர் தெரியும் அவரை பற்றி அப்படின்னு. ஸோ லிங்குசாமி சார் செட் நம்ம பண்ணுறோம், குட் சார், ஐ மிஸ் த போட், நாட் டெஸ்டின்ட் ஃபார் இட். சசி கிட்ட ஸ்டான்லி தான் உங்களை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னீங்க. ஸ்டான்லிக்கு எப்படி அறிமுகமானீங்க நீங்கள்? ஆக்சுவலி நான் ஸ்டான்லி அவர்கிட்ட அறிமுகமாகல சார். ஐ மீன் அவரோட ஆஃபீஸில் போய் ருக்மணி மாடல் கோஆர்டினேட்டர் ருக்மணி வந்து ஃபோட்டோஸை போய் கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு புதுமுகத்துக்காக தேடிட்டு இருக்காங்க, பட் ஐ திங்க் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. நான் வேண்டாம் மேடம், சும்மா சினிமானுவாங்க, அதுக்கப்புறம் 1 வருஷம் வச்சுப்பாங்க, 2 வருஷம் வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து ஹல்வா கொடுப்பாங்க, ஐயோ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒரு கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. சரி அவங்களுக்காக போனேன். போய் அப்படி தான் அந்த ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு மீட் பண்ணும்போது மிஸ்டர் ஸ்டான்லி வந்து ஐ எம் ஸ்டான்லி அப்படின்னாரு. ஸ்டைலாக இங்கிலீஷில் எனக்கு பிடிச்சது. அவர் கொடுத்தார். அவர் கொடுத்து அவர் சசி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. பாரு இந்த ஃபோட்டோஸ் வெரி ப்ராமிசிங், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சசி சார் வந்து சரி டைம் ஆகிடுச்சு, அங்கே இவர் போயிட்டாரு சுரேஷ் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தருணுக்கா ஹைதராபாத். அவரை வந்து ஒரு 10 மணி வரைக்கும் நிப்பாட்டுங்க, என் பேச்சை கேளுங்க. இல்லை வேணாம் ஸ்டான்லி, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிற கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி சரி
என்னை வர சொன்னாங்க. திருப்பி நைட்டே போனேன். டெஸ்ட் ஷூட் பண்ணோம் அப்படின்னாங்க. ஓகே சார். மார்னிங் 2 ஹீரோ சப்ஜெக்ட் இருந்தாங்க. ஓகே சார் அப்படின்னு. டெஸ்ட் ஷூட் பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணிடலாம் சார். காலையில் 6 மணிக்கு வரணும்னாங்க. நான், எஸ்எஸ் ஸ்டான்லி, ஆர்டி ராஜசேகர் 3 பேர். நம்ம கேகே நகர் சிவன் பார்க்கில் தான். அங்கே தான் டெஸ்ட் ஷூட் எல்லாம் பண்ணாங்க. அதில் ஒரு டயலாக் கூட கேட்கும்போது கேமரா இப்படி வச்சுட்டு இருக்கும்போது ஸ்டான்லி அவர் கிட்டார், ஆமாம் நீங்களாம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க வந்துடுறீங்க அப்படின்னாரு. டக்குனு எனக்கு உருன்னு கோவம் வந்துருச்சு. நீங்களாம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு டேரக்டராக வந்துட்டீங்கன்னு. ஏய் என்னடா நீ பேசுகிற இப்படி அப்படின்னா, சார் தெரியல சார் ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. நீ வந்துடுவேடா சினிமாவில் அப்படின்ட்டாரு. இவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னாரு. வெரி இம்பல்சிவ். வி பாண்டட். அங்கேருந்து போய் அந்த ஃபுட்டேஜ் போச்சு. உடனே இமீடியட்டாக ரவி சாரை கூப்பிட்டு பார்க்க வச்சுருக்காங்க. பார்த்துட்டு அவர் கூப்பிட்டாரு. கன்ஃபார்ம் ஆகிடும். ஒரு குழந்தை வந்துச்சு. அவங்க வீட்டில் வந்து லட்டுன்னு கூப்பிடுவாங்க. அதனால தான் அப்போ ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து லட்டு ஹவுஸ்ன்னு இருக்கும் நம்ம அசோக் பில்லர்கிட்ட. குழந்தை வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு உங்களை பிடிச்சாதான் வந்து நீங்கள் ஹீரோன்னாங்க. எனக்கு டிசைனாக வந்து இந்த மாதிரி ஜர்க் கொடுக்குறாங்களே. ஆனால் குழந்தை வந்துச்சு. குழந்தை பார்க்குது. குழந்தை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகுது. இன்னும் இந்த ஊக்கு என்னன்னு அர்த்தம், நான் வேற பாப்பா ஹாய் சாக்லேட் சாப்பிட்ற எல்லாம் சொல்லி பார்க்குறேன். அது எதுக்கும் ரியாக்ட் ஆகலை. நான் வந்து அது போயிட்ட பிறகு, சார் இப்போ குழந்தை வந்து ஊன்னது ஆமாவோ இல்லையா ஏதோ ஒன்று சொல்லுங்க. குழந்தைக்கு பிடிச்சி போச்சு. ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னாங்க. தட் இஸ் ஹவ் ஐ பிகேம். பட் அப்பவும் பேர் மாத்துறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் வந்து பேரு அவ்வளோ கேட்சியா இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லா பேர்லயும் A to Z யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கடைசியில் யாரோ சொல்லியிருக்காங்க, வேண்டாம் அது வந்து பெற்றோர்கள் வச்ச பேர் மாத்தாதீங்க, ஸோ மாத்துறது தவறா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ரவி சார் வந்து ரீடைன் பண்ணார். எப்படி இருந்தது அந்த படத்துல பணியாற்ற? உண்மை தெரியணும் அப்படின்னா அந்த படம் வந்து 7 வாட்டி நின்றுச்சு. 7 தரம். ஒரு படம் முடிக்கிறதுக்குள்ள ஐயோ நான் பட்ட பாடு இருக்கு சார். அதாவது இந்த முதல் படம் வரத்துக்குள்ள என்ன தடங்கள் நினைக்கிறீங்க சார்? கமிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து சென்டிமெண்ட்ல கேன்சல் ஆயிடுச்சா. ரவி சார்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். டக்குன்னு தூக்கி போட்டு போயிடுவார். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு 4-5 படம் நடக்குது. இது தூக்கி உரம் கட்டிட்டு இன்னொரு படத்துக்கு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. முதல் நாள் ஷூட்டிங்கு இட் வாஸ் மஞ்சரி கார்டன்ஸ் கோட்டரபுரம்ல ஒரு பொட்டானிக்கல் கார்டனில். பூமிகா அவங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. அன்றைக்கி பூஜை வரமாட்டேன்ட்டாங்க. ஜுரம் 102, 103 டெம்பரேச்சர் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு ஜுரம் இருக்கிற ஆர்டிஸ்ட் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சார் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாரு. என்னடா இது அப்படின்னு ஸ்டான்லி தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் பூமிகா கிட்ட. அவர் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் சமாளித்து பேசி, மேடம் சி young boy already once dropped, difficult he came, if you don't come shooting, boy future over, poor boy he crying there எல்லாம் சொன்னார் அவரு. நான் ஆக்சுவலி அங்கே அழுவல, எனக்கு மேட்ரே தெரியாது, தெரிஞ்சுதான் சத்தியமா எழுதிருப்பேன். அவரா சொல்லிட்டாரு, சார் என்னமோ கையெல்லாம் காமிச்சு எதை பேசுனீங்க அப்படின்னா, அது சொல்றேன் அப்படின்னாரு. எதுக்கு வெயிட்டிங்னு பார்த்துட்டு இருந்தேன். டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம வேற 1க்கு 10 தடவை எங்கிட்ட சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு டேக்கில் ஓகே ஆகிடணும் அப்படின்ட்டாங்க. ப்ரொடியூசர்லாம் வராருன்னு எனக்கு வேறு கிடக்கிறதா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேக்கில் ஓகே ஆகணும், கிளாப் போட்டு தட்டுவாங்க, சவுண்டில் டிஸ்டர்ப் ஆகிடுமா. சசி சார் அதுக்கு தான் எனக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் ஒரு மாதம் சுற்றி எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனார். டின்னர், லஞ்ச், நானே கேமராமேன், அவர் எல்லா டீமாக பழகிறதுக்கு. அது பழகிட்டோம் அப்படின்னா, உடற்கூட்டோம் அப்படின்னா ஒரு வெளி ஆட்களோட இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்காதுன்றதுக்காக தான். டு கெட் மீ ஹேபிச்சுவேட்டட் டு தி என்வாயர்மெண்ட். ஸோ ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். அப்போ தான் வராங்க, பூமிகா வராங்க. அவங்க பார்த்து டேரக்ட் சொன்னால் எல்லாம் சொல்லிவிட்டேன். எனக்கு ரொம்ப தான் நடந்துச்சு. பூஜை முடிஞ்சிருச்சு. பிள்ளையார் கோவிலில் போயிட்டு அப்புறம் தான் எனக்கு சாயந்தரம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு ஐயோ அப்படின்னா, ரவி சாருக்கு மட்டும் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு சொன்னார், இன்னைக்கு ஷூட்டிங் மட்டும் கேன்சல் ஆயிருந்ததுன்னா இந்த படம் ட்ராப்டுங்க அப்படின்ட்டார். எனக்கு அப்போ தான் தெரியுது அஞ்சம் ஓட லக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்துருக்குன்றீங்க. சசி சாருக்கும் ரவி சாருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னா படம் ட்ராப்டு. பூமிகா ஒரு ஆப்பிள் பெண்ணை சாங்கில் நடுவில் ஓடி போயிட்டாங்க, அவங்க நாட் ரீச்சபிள், படம் ட்ராப்டு.
ஆப்பிள் பெண்ணி சாங் முதல் வாட்டி ஷூட் பண்ணி வந்த பிறகு ப்ரொடியூசருக்கு அந்த பாட்டு பிடிக்கல, தூக்கி போட்டாரு, படம் ட்ராப்டு. இந்த மாதிரி சார் எனக்கே ஐ லாஸ்ட் ட்ராக் எத்தனை வாட்டி ட்ராப்டுன்னு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த மத்தியஸ்து நான் தான் பண்ணி விடணும் எப்படியாச்சும். அதுவும் ரவி சார் வந்து ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் வந்து மௌனம் இருக்கும். அந்த மௌனம் அந்த சைலன்ஸ் ரொம்ப வயலன்ஸா இருக்கும். ஓ சார், இளையராஜா சார் படத்துல எல்லாம் அந்த மியூசிக்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ் இஸ் வெரி ஹாண்டிங். அதே தான் இங்கேயும். ரொம்ப நேரம் பேசவே மாட்டாரு, எனக்கு எப்போ ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. சசி சார் வந்து வெரி சாஃப்ட் நேச்சர், வெரி சென்சிட்டிவ், வெரி சென்சிட்டிவ். அண்ட் அவர் ஒர்க் அங்கே ஷூட்டில் இருக்காருன்னா பக்கத்தில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் கூட கவனிக்க மாட்டார், அதில் மட்டும் இருப்பார். ஆனால் மோஸ்ட் டெடிக்கேட்டட் டைரக்டர்ஸ், ட்ரூ அண்ட் ஆனஸ்ட் டு ஹிஸ் கிராஃப்ட், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஐ விஷ் சசி சார் வந்து டிட் மோர் ஃபில்ம்ஸ், ஹி மைட் ஹவ் கிரியேட்டட் மெனி மோர் ஆக்டர்ஸ். அவர் ஒரு படம் அந்த கண்டென்ட்டை ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் படங்கள் பண்ணுறதில்ல. எனக்கெல்லாம் அப்போல்லாம் வந்து பிச்சைக்காரன் நாங்கள் பண்ண வேண்டிய டைமில் வந்து யாராவது வந்து டிஸ்கஷன் அப்போ வந்துடுவாங்க. அந்த டிஸ்கஷனில் வந்து சசி இந்த பாயிண்ட்டு லாஜிக் எப்படி ஒதுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாதம் அவர் மௌனம் போயிடுவார். அதுலேருந்து கரெக்ட் பண்ணி வரத்துக்குள்ளே திருப்பியும் 3 months புஷ் ஆகிடும். இப்படியே 1.5 வருஷம் போயிடுச்சு. ஸோ யாராவது டிஸ்கஷன் வராங்கன்னா ஐயா சாமி யாரும் உள்ளே போயிடாதீங்க அப்படின்றேன். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த டைமில். அண்ட் ஒன்ஸ் சசி சார் வந்து இஸ் wounded, வெரி டிஃபிகல்ட் டு பேட்ச் him. என்ன ஆயிடுச்சு, நாங்கள் நியூசிலாண்டுக்கு ரோஜா கூட்ட சாங்காக போனோம். ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற நேரம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா முதல் நாளே லக்கேஜை வந்து வெளியில் கொடுத்து வச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது ஃப்ளைட் வாஸ் கேன்சல் ஃபார் தம், டிக்கெட்ஸ் ஆர் கேன்சல்னு. ஸோ ஒரு இயக்குனராக வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டு கூட சொல்லாமல், தயாரிப்பாளர் சைட்லேருந்து சொல்லாமல் கேன்சல் பண்ணது அவமரியாதைன்னு ஃபீல் பண்ணேன். எவ்வளோ எல்லாரும் ஏர்போர்ட் போயிட்டீங்க? யா, எங்களை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியுது. சசி சார் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ண அவசியமே இல்லை. ஒரு இயக்குனராக ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கெடியூலை கேன்சல் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுறீங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது இன்ஃபார்ம் பண்ணக்கூட முடியாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எதுக்கு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் எதுக்கு? அப்போ நான் டைரக்டர் வந்து அப்போது ஐ எம் நாட் ஈவன் ஒர்த் ரெஸ்பெக்டட் அஸ் அ டேரக்டர்னா ஐ டோன்ட் வாண்ட் அல் ஸ்டெப், யாரை வேணாலும் வச்சு பண்ணிக்கோங்க சொல்லி போயிட்டார். எனக்கு வந்து என்னடா இது இப்படி கோச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. அவரோட ரவி சார் பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, அவர் வந்து எனக்கு சாங் பிடிக்கல, அதை இன்னொரு வாட் பண்ணிக்கலாம், இந்த சாங்கை ரீகரெக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் சொல்கிறேன் இந்த சாங்கை கொஞ்சம் மாற்றுங்கன்னு. நீங்கள் மாற்ற மாட்டேன்னு சொன்னால் நான் எதுக்கு அது போஸ்ட் பண்ணணும்னு அவர் கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பிள் பெண்ணுன்ற வார்த்தையே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேற வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை ரவி சாருக்கு பிடிக்கல. தட் வாஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். நான் திருப்பி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்குள்ள பல நாட்கள் மெரினா பீச்சும் சரணபவனும் கேட்க இந்த அசோக் நகர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் கரெக்டாக இருந்துச்சு. ஃபைனலி தே பேட்ச்ட் அப். வா, பட் பீரியட், பட் இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் இட். ஐ திங்க் அதனால தான் வந்து அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு படம் முடியும் போது தான் அது டில் டேட் யாராவது பார்க்கும்போது யூ ஷுட் மேக் அ மூவி லைக் தட்னு தான் சொல்கிறாங்க. யூ ஷுட் டூ மூவிஸ் லைக் தட்னு தான் சொல்கிறாங்க. வை ஆர் யூ நாட் டூயிங் லவ் ஸ்டோரிஸ்ன்னு கேட்குறாங்க. அந்த படம் முடிச்சுட்டு தான் வேற படம் நடிக்கணும்னு கான்ட்ராக்ட் இருந்தது அவரோட. எனக்கு ரவி சார் கூட 3 படங்கள் கான்ட்ராக்ட் இருந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஷ்யூஸ் இன் மை லைஃப். ஸோ இட் வாஸ் யூஸ்ட் இன் த ராங் டைம். மனசெல்லாம் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவர் மேலே இந்த கேஸ் கூட நான் ரிட்டர்ன் வாங்க வச்சுட்டேன். என் மேலே தான் தப்புன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணேன். பில்டிங்கோட அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் முடிச்சுட்டு வந்த பிறகு என்னோட படத்தை முடிச்சுட்டு அடுத்த படம் முடிச்சுட்டு தான் நீ வந்து மணி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். அது தட் வாஸ் வெரி ராங் திங். தட் இஸ் நாட் ரைட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஹி ஷுட் லுக் அட் த லார்ஜர் பிக்சர். ஒரு நடிகனா வந்து என்னோட பையன் வந்து ஒரு மணிரத்னம் அவரோட படத்தில் போய் நடிக்கிறாருன்னா அந்த பெருமை நம்மளுக்கு தானே அப்படின்னு யோசிச்சிருக்கணும். நானும் வளருவேன் அண்ட் அவரோட படம் முடிய போகுது. நான் என்ன அதை முடிக்காமல் போக போகிறதில்ல, அதனால் அது நிற்க போகிறதில்ல. பட் அது ஒரு ஈகோ. ஹீ வாண்டட் டு மீ டு பி இன் ஹிஸ் கண்ட்ரோல். பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் த ஃபேக்ட் சார். நான் இவ்வளோ பேசினாலும்
அவர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் சைடில் வந்து எந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தது கிடையாது. என்றைக்கும் மௌனமே தான் இருப்பார். என்றைக்கும் எந்த கேமரா முன்னாடி வந்தது கிடையாது. எவ்வளோ பெரிய விழாவாக இருந்தாலும் அந்த விழாவில் வந்து ரவி சார் இது வரைக்கும் கலந்துக்கிட்டு கிடையாது. என்றைக்கும் நீங்கள் அவரோட ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டீங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ப்ளஸ், தே ஹேவ் தேர் மைனஸ். தெர் ஆர் ஃபியூ ஆஃப் சச் திங்ஸ். பட் அவரோட ஓவரால் ப்ளஸ் வந்து பார்க்கும்போது இது நெக்லிஜிபிள் நினைக்கலாம். இண்டிவிஜுவலாக எனக்கு கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம் அது பெருசாக. பட் ஐ ஓவ் இட் டு ரவி சார். எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் until unless I was born to that family, it wouldn't happen. Unimaginable publicity he did. ஒரு நடிகரை கிரியேட் பண்ணார். விசிபிலிட்டின்றது ஒன்று இருக்குல்ல சார், அந்த விசிபிலிட்டி he did it. So I'll give it to ரவி சார். He loves cinema. அவருக்கு இந்த சினிமா ட்ரேட் ரொம்ப நல்லா தெரியும். போஸ்டர் டிசைன்ஸ்லேருந்து இன்னும் சார் ரோஜா கூட்டத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் டிசைன் இருக்குல்ல சார், நடிகர் ஜீவா தான் டிசைன் பண்ணது. ஹீ ஆக்சுவலி டிசைன்ட் இட். அது ஆக்சுவலி கீழே வந்து அவரோட சிக்னேச்சர் இருக்கும். இது நாட் மெனி நோ. நானும் பூமிகா ஊஞ்சலில் இருக்கிறது, ஊஞ்சல் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற டிசைன் வந்து இந்த ஸ்டார் மியூசிக் ஏதோ ஒன்று இருக்கு சார். அது வந்து நடிகர் ஜீவா தான் வந்து டிசைன் பண்ணது அந்த ஃபோட்டோவே. We have all come a big circle. இன்னைக்கு திருப்பியும் அதே சினிமாவில் அவரும் நடிகராக இருக்காரு, சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். காஃபி வித் காதல், ஜர்னி கோஸ் ஆன். எங்க மணிரத்னத்தை சந்திச்சிங்க? நாங்கள் மனசிலாம் ஷூட்டிங்கில் நானும் த்ரிஷாவும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு. இந்த மாதிரி மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து வர சொன்னாங்க. 2 பேர் போயிருந்தோம். ஸோ 2 பேர் அங்கே தான் வந்து மீட் பண்ணி டெஸ்ட் ஷூட் அன்றைக்கே தான் வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சாரோட ரோலுக்காக வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு புல்லெட் ஓட்டுற மாதிரி, பின்னாடி ஹீரோயின் உட்காந்துருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு சித்தார்த்தோட ரோலுக்கு சுதா கோங்கராவை பார்த்து நான் டயலாக் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த சித்தார்த்தோட டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல சார், தான் உன் பல்லெல்லாம் கொட்டி கீழே வந்துடுற வரைக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன், பைத்தியமாக காதலிப்பேன், அதெல்லாம் அந்த டைலாக்லாம் சொல்லி அப்புறமா வாட் ஆர் யூ கம்ஃபர்டபுள் கேட்டார். எனக்கு அப்போ வந்து அந்த அர்பன் ரோல் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு சிட்டி பாய் பப்ளியா. ஸோ ஐ லைக் த சித்தார்த் ஸ்பாட். எங்கள் யாருக்கும் கதை தெரியாது. அவரோட பாயிண்ட் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது தான் கதை சொல்லுவாங்க, கேரக்டர்ஸ் மட்டும் தான் சொன்னார். பட் எனிவேஸ் மணி சார் பார்க்கும்போது யூ ஃப்ரீஸ். பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் ரூமில், எவ்வளோ டிசிப்ளின்டாக இருப்பாங்க, எல்லாரும் ஸோ அட்டென்டிவ். ஓ பெரிய டாக்டர்னா இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பார்க்கறதுக்கு. அது ஒரு பார்க்கவே எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பார்க்கறதுக்கே பெரிய எக்ஸைட்மெண்ட் அது. அண்ட் அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப சைலண்டாக லோ டோனில் பேசுவார். ஸோ ரொம்ப கவனமாக அதை கேட்டுக்கிட்டு இருப்பேன். அங்கே இருந்த மேக்கப் மேன் வந்து சீஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்தவர் தான். வெள்ளை க்ளவுஸ் போட்டிருப்பார், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு விபூதிக்கு போட்டிருப்பார். ஸோ அவர் தான் அங்கேயும் இருந்தார். அவர் சொன்னார், சார் எது பேசினாலும் கவனமாக கேளுங்க, அவர் ரொம்ப அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவார் அப்படின்னு. அவர் ஹிண்ட்லாம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் சின்ன இதுலேருந்து ஆரம்பத்துலேயே பார்த்துருக்காரு இல்லையா, டிப்ஸ், அந்த மாதிரி டிப்ஸில் நம்ம அதுதான் மிங்கிள் வித் பீப்புள். நான் யூனிட்ல எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டான்ஸ் தெரியாதப்போ டான்சர்ஸ் வந்து அண்ணே இப்படி இல்லை சார், வந்து அந்த லெக் அப்படி போட்டு இது பண்ணிங்கன்னா வந்துடும் சார், இதுதான் சார் ட்ரிக்கு, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அது அவங்க சொல்லலைன்னா நான் இன்னும் ஒரு 10 ரிஹர்சல் பார்த்துருப்பேன். ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு ஹீரோ கூட தான் இருக்காங்க, நத்திங் கிரேட். அவங்க கூட நம்ம நல்லா பழகிறோன்றதுனால தான் சரி நம்ம லைட்டாப்பில் கொடு, ஏய் சொல்லி கொடுறா இது. ஸோ லஞ்சு சாப்பிடாமலாம் சொல்லி கொடுப்பாங்க பாவம். அந்த இடத்துல நம்ம ஆட்டிடியூட் காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப சீன் போட்டாப்புல வந்துட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அதுவே விவே அதெல்லாம் பகிச்சவே கூடாது. திருப்பி அவங்க வராத மூமெண்ட்டை கொடுத்து முட்டி வலி வர வரைக்கும் படத்தில் நடிக்க முடியலை அப்படின்றத வந்து மணிரத்னத்திட்ட தெரிவிச்ச போது எப்படி ரியாக்ட் பண்ணார்? எனக்கே தெரியாது சார், அவருக்கு சொன்னது கூட எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ் டு எங்கள் சித்தப்பா. ஸோ அப்போ அவர் என்னோட மேனேஜர். ஸோ தேங்க்ஸ் டு மை மேனேஜர். அப்போது அட்வான்ஸை திருப்பி கொடுத்தான்னு கூட எனக்கு தெரியாது. நான் அது எப்போ அந்த ஷூட்டிங் போக போகிறேன்னு காத்துட்டு இருந்தேன். திடீர்னு வீட்டுக்கு பொக்கேலாம் வருதுன்னு நின்றுடுச்சு. ஏன்னா மணி சார் வந்து ரெகுலராக பொக்கே அனுப்பிச்சிட்டு இருந்தார் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. என்ன வரலையேன்னு கேட்கும்போது அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அப்பா கேட்கும்போது தெரியாது எனக்குண்ணா, அந்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அவங்க சித்தப்பா. யாரை கேட்டு பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க? தெரியலடா, அவங்க சித்தப்பா வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ட்டாரு. போய் ஆர்கியூலாம் பண்ண பிறகு அவர் சொன்னார், இந்த மாதிரி
ஆஸ்கர் ரவி சார் வந்து அக்ரிமெண்ட் பிரச்சனை லீகல் எடுத்துருவேன்ட்டார். முடிச்சுட்டு தான் அந்த படத்துக்கு போகணுன்னு வேறு வழி இல்லாமல் அட்வான்ஸ் அவர் ஷார்ட்டட். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ரவி சார் கிட்ட போய் கன்ஃபர்ட் பண்ணியிருப்பேன். ஏதோ வகையில் பேசியாவது அவ்வளோ கன்வின்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லா நேரத்தில் வந்து மானிட்டரி, அதாவது பொருளாதாரம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு கலைஞருக்கு வந்து எஸ் இன்னொரு அவர் மாதிரி ஒரு மேதை கிட்ட போய் வேலை செய்யறது ஒரு நடிகராக எனக்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்போஷர் சார், விசிபிலிட்டி லைஃப்பில் வந்து உங்களோட ஃபில்மோகிராஃபியில் வந்து அந்த இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணுன்ற ஒரு பேர் இருக்குங்க. தட்ஸ் சம்திங் ஐ மிஸ்ட். தட்ஸ் வை கம் வாட் மே ஐ நெவர் வாண்டட் டு மிஸ் சங்கர் சார்ஸ் நண்பன். ஐ மேட் ஷூர் ஹிந்தியில் ஒரு படம் வந்து எனக்கு ஆஃபர் கிடச்சி அந்த ஹிந்தி படம் பண்ணாமல் ஐ சூஸ் நண்பன். அண்ட் 3-4 தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லா அட்வான்ஸும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். டேட்ஸ்லாம் கிளாஷ் ஆகக்கூடாதுன்னு இந்த லுக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ லாஸ்ட் லாட் ஆஃப் மானிட்டரி பார்ட் இன் இட். பட் எனக்கு என்னென்னா அந்த டைமில் மணி வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து காசு ரிட்டர்ன் வாங்க மாட்டேன்ட்டார். அந்த ஆள் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டார். அது எப்படிங்க என் காசு ரிட்டர்ன் பண்ணலாம்? அவர் முடியாதுங்க, எங்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்குங்க, நான் பண்ணால் அவர் கூட தான் பண்ணுவாங்க. நான் காலை வந்து நான் எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கொடுக்குறேன்ப்பா சாமி, இந்த அப்பா வச்சுக்கோ சொல்லி ராதா ரவி சாரை வச்சு மத்தியஸ்தம் பண்ணி முடிச்சு அப்படிலாம் திருப்பி கொடுத்துருக்கேன் பாருங்க. மணிரத்னத்தை அப்புறம் சந்திச்சிங்களா? அவரை மீட் பண்ணுவோம். அவர் மணி சார்லாம் ரொம்ப கேஷுவல், 6 பேர் எவ்வளோ போகிற அவ்வளோதான். என்ன பண்ணுவோம், இட் டசன்ட் மேட்டர். அவரை பொறுத்த வரைக்கும் he was offended. ஒருக்காக வந்து வெயிட் பண்ணி அவர் மனிதாபமான அடிப்படையில் எனக்காக காத்திருந்திருக்காரு. நான் அவர் பெரிய அப்பாட்டக்காரன்னு கிடையாது. ஸோ அதை வந்து சொல்ல வேண்டிய முறையில் சொல்லியிருக்கணும். அதை சொன்ன விதம் வந்து அவருக்கு தவறு. ஸோ வி ஆர் ராங். மிஸ்டேக் இஸ் இன் மை சைட். நான் வந்து என்னோட மேனேஜரை தப்பு சொல்லக்கூடாது. நான் அந்த அளவுக்கு அந்த மேனேஜருக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கூடாது. ஸோ ஆர்கனைசேஷனல் வே ஐ ஹவ் டன் ராங். அதனால தான் ஐ வாண்டட் தெம் ஆல் அவுட். இட்ஸ் ஐ நெவர் கீப் ஃபேமிலி இன்டு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ். இட் ஆல்வேஸ் கம்ஸ் இன்டு ஏதோ ஒரு டிஸ்பியூட்டில் வந்து நிற்கும். சில டைம் வந்து லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர்சி சார் வந்து பேட்டியில் சொன்னார், நான் ஒருத்தவங்க கூட நடிக்கவே வேலை செய்யவே கூடாதுன்னு நினச்சது ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சி எப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ காஃபி வித் காதல் படப்போ என்கிட்ட சொன்னார், ஸ்ரீ இது மாதிரி தான் நடந்துச்சு, அன்பை சிவம் படத்துக்கு அப்புறம் ஒரு என்ன பண்ணலாம் தெரியாமல் இருக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி ப்ளசண்ட்டாக அவனுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு தான் அவனுக்கு கதை சொல்கிறதுக்கு பேச சொல்லியிருந்தேன். தள்ளி போயிட்டே இருந்துச்சு, நெருங்கவே முடியல. அப்புறம் தான் சொன்னாங்க உங்கள் ரிலேஷன் தான் வந்து டேட்ஸ் பார்த்துட்ருக்காருன்னு. அதுக்கு பேசினா என்ன விஷயம், முதல்ல எங்கிட்ட முதல்ல கதை சொல்லுங்கள், அப்புறம் தான் நான் எனக்கு பிடிச்சிருந்தா தான் அவரை கேட்பார் அப்படின்னு. ஒரு மேனேஜருக்கு நான் கதை சொல்லி ஒரு நடிகர் எனக்கு தேவையே இல்லை. அவர் ரஜினி சார் கூட பண்ணிடுறாரு, கமல் சார், வாட் எவர் இட் இஸ். ஒரு இயக்குனர் மேனேஜர்கிட்ட சொல்ல வேண்டிய கதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டிஸ்ரெஸ்பெக்ட் டு த கிராஃப்ட். அவர் பெரிய டைரக்டர்ன்றதுக்காக சொல்ல விரும்பல. அவர் புது டைரக்டர் இருந்தால் கூட அது தவறு. நான் அதுக்கு தான் இப்போ யாரானாலும் ஃபோன் பண்ணாலும் அது நல்ல கதை கெட்ட கதை எல்லாம் வேற விஷயம். எனிபடி வாண்ட்ஸ் டு நரேட் த ஸ்கிரிப்ட், ஐ வில் ஹியர் டு த ஸ்கிரிப்ட். அதுக்கு தான் வந்திருக்கோம், வேலை செய்ய தான் வந்திருக்கோம். வை நாட்? ஸோ அவர் அஃபண்ட் ஆகிட்டு வேணான்ட்டார். அப்படிதான் அவர் நடிகரே ஆனான்னு சொன்னார். ஸ்ரீகாந்த் அவனுக்கு தேங்க்ஸ் டு யூ, எனக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துச்சு, நான் அங்கங்கே கொஞ்சம் ப்ராஃபிட் வாங்க, தேங்க்ஸ் டு யூ அப்படின்னாரு. சார் எனக்கு அதுக்காக ஏதாவது பர்சன்டேஜாவது கொடுங்க சார் அப்படின்னா அப்படின்னாரு. ஸோ அப்படி நினைக்கவே கூடாது, ஒர்க் பண்ணவே கூடாதுன்னு நினச்ச நடிகர்னு சொல்லிட்டு இஸ் பட் ஐ ஃபீல் ஸோ ராங், ஐ ஜட்ஜ் யூ ராங் டுடே, ஐ ஃபீல் ஐ மிஸ்ட் அவுட் ஒர்க்கிங் ஆல் தீஸ் இயர்ஸ் அப்படின்னாரு. அந்த மாதிரி அவருக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணதால் தெரிஞ்சது என்னை பற்றி. இன்னும் எத்தனை பேர் அந்த மைண்ட் செட்டில் இருக்கலாம்ல, இன்னும் எத்தனை பேருக்கு வந்து இவர் ஹேஸ் பீன் ரூட் எனக்கு தெரியாதுல்ல. தேங்க்ஸ் டு LMM முரளி சார் அண்ட் சுவாமி சார், வேணும் சார், தே ஒன்லி டோல் மீ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்ககிட்ட பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி. தட் வாஸ் த வேக்கப் கால். அன்றைக்கி அவங்க எங்கிட்ட சொல்லாத இருந்துதான் எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. நீ நல்லா வரணுதுக்காக சொல்கிறேன், தம்பி இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ டிசைடட் வெரி ராங். எனக்கு சம்பளம் கொடுக்கறது தயாரிப்பாளர், இந்த ஆள் முதலாளி, நான் வந்து ஒரு தொழிலாளி. ஸோ ஒரு முதலாளிகிட்ட தவறுதலாக பேசுகிற உரிமை நம்மளுக்கு கிடையவே கிடையாது. தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். எனி டே தட் இஸ் ஹவ் இட் இஸ். இன்ஃபேக்ட் ஒரு படத்தில் வந்து கடைசியாக நிற்கிற ஆள் யாருன்னா தயாரிப்பாளர் தான். ஏன்னா எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்குது, அவர் தவிர்த்து. அவருக்கு வந்து விதி, கடவுள், நேரம் தான், அதிர்ஷ்டம் தான் நிச்சயம் பண்ணும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் வருது இல்லை சார்.
எஸ்எஸ் ஸ்டாலினியோட தான் அதிகமாக படம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? எஸ் சார், ஐ திங்க் யா. ஸ்டான்லி அவர்கள் கூட தான். அதுக்கு அடுத்தது வந்து கருப்பழனியப்பன். ஸ்டான்லி சார் கூட 2 படம் நல்லா இருந்துச்சு, ஏப்ரல் மாதத்தில் மெர்குரி பூக்கள். பட் கிழக்கு கடற்கரை சாலை தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளாப் அதுதான், அஃபிஷியல் ஃப்ளாப், FLOP ப்ராப்பர் பிஸ்னஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பிக் ஃப்ளாப். அது வரைக்கும் மினிமம் கேரண்டி ஹீரோவாக இருந்திருக்கேன். ஸோ அந்த மினிமம் கேரண்டி அந்த டேக் போனதே அந்த படத்தோட தான். பட் அது அகெயின் டு பி பிளேம் மீ. கதை கேட்காம போய் ஷூட்டிங் போனேன், ஒரு நம்பிக்கையில், ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை, நல்ல படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு தான் ஃபெல்ட் வாஸ் தூக்கத்தில் வந்து எழுதப்பட்ட ஒரு கதை, இல்லை ஏதோ கிறுக்குன ஒரு கதை. எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ், மேபி ஹி ஆல்சோ, நான் ஆல்சோ. சசியோட பூ படத்தில் பணியாற்றியது எப்படி? இந்த நடிகர் வந்து இந்த கதைக்கு அசல் சூட்டே ஆக மாட்டாருன்னு சொன்னது அவரோட ஃபுல் டீம்னு எனக்கு சசியா சொல்கிறார். அதுவும் கதையெல்லாம் சொல்லிட்டு, எதுக்கு சார் என்னை கூப்பிட்டு சொன்னேன், அவரும் தெரிஞ்சவன் சாரும் உட்காந்துருக்கு, இப்போ ஏன் சார் என்கிட்ட என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அதை மாற்றி காட்டணும் தான் அவனை கேட்குறேன் அப்படின்னு. ரொம்ப பிடிச்சிருக்கு சார், கம் வாட் மே ஐ வில் டூ இட் சார் அப்படின்னு. ஸோ ஐ டென்ட் கோ ஃபார் எனி ஒர்க் ஷாப் எனி திங். வென் தேர் ரொம்ப குறைவான நாட்கள் நாங்கள் இருந்திருக்கேன். மற்ற எல்லாருமே வந்து மாத கணக்கில் வந்து அங்கே வந்து ட்ரைனிங்லாம் பண்ணி ஒர்க் ஷாப்லாம் போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வெண்ட் எவ்ரிடே இட் வாஸ் ஒன் டேக். சூப்பர். இட் டுக் இட் அஸ் சேலஞ்ச். படம் முடிச்சிட்ட பிறகு அதில் யார் யார் வந்து டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அதான் சொல்கிறேன் சார், ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு சேலஞ்ச் இருந்தால் தான் அந்த இயக்குனர் எப்படி மாற்றி காட்டுறாரு தான். சசி சார் என்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார், திருப்பி சொல்லுவார். நான் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 பண்ணி காட்டுவேன், அவர் என்ன வேணும்னு, எந்த மீட்டரில் வேணும்னு. ஆனால் ஐ யூஸ் டு டூ இட். எல்லாமே இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு வச்சு பண்ணுறது என்ன இருக்குது அவங்களோட திறமை. நெக்ஸ்ட் எனக்கு எது புதுசாக என்ன பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும். ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் பிரிங் இட் அவுட் இல்லை சார். அண்ட் தேர் ஆர் நியூ தாட்ஸ் விச் கம் அவுட் ஆஃப் தெம் இல்லையா. ஸோ தட் இஸ் வேர் டைரக்டர் கம்ஸ் இன். ஸோ that was a challenging one and they all appreciated. இன்னை வரைக்கும் they all appreciate பூ. எஸ் 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 வெரி குட் ஃபிலிம். ஃபிலிமாகவே அருமையான படம். அது என்னன்னு தெரியல, ஒரு ஃபிக்ஸேஷன். இவர் என்ன வந்து ஐடி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வர ஆர்டிஸ்ட்டு, படித்தவங்க மாதிரியே இருப்பேன்னு. அவங்களுக்கு தெரியுமா நான் ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கேன்னு. ஐயோ, தட்டி தடுமாறி பாஸ் ஆகிருக்கேன். மற்ற இயக்குனர்கிட்ட பணியாற்றியதுக்கும் கருப்பழனியப்பன்கிட்ட பணியாற்றியதுக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணீங்க ஸ்ரீகாந்த்? சினிமாவில் ஓரளவுக்கு நான் ஒரு நடிப்பு வயசு வந்து இம்ப்ரூவ் ஆனதே வந்து கருப்பழனியப்பன் தான் சார். அதுக்கு முன்னாடிக்கும் அதுக்கப்புறமும் பெரிய மாற்றம் வந்து தேங்க்ஸ் டு கருப்பழனியப்பன். இஸ் ஆக்சுவலி வெரி குட் டெக்னீஷியன். பெஸ்ட் ஃபிலிம். I still can't believe why he is not doing so many films. And அவரும் நடிப்புன்னு போனது. Fantastic director. And அவரோட டீமே பியூட்டிஃபுல் டீம். ராஜீவன், திவாகர் சினிமாட்டோகிராஃபர், கருப்பழனியப்பன் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு எல்லாமே. அது பார்த்திபன் சார் ஸ்கூல், தரணி சார்கிட்டேருந்து, எழில் சார்கிட்டேருந்து வந்த ஸ்கூல். அவங்க ப்ரில்லியன்ட். அவரோட வசனம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்த்திபன் கனவில் அந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ஷார்ட் கம்மிங் இருந்துச்சு, ஒரு ரீசனிங் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது திடீர்னு ஒரு மனைவி மேலே எப்படி ஒரு காதல் அப்படின்னு மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னு, அது என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவர் ஒரு வசனத்தில், ஒரே ஒரு வசனத்தில் முடிச்சிட்டார். ஒரு சீனே தேவைப்படலன்னு ஆயிடுச்சு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எப்போலேருந்து உடம்பு சரியில்லைன்னு கேட்கலாம். உடம்பு சரியாக இருக்கிறவங்ககிட்ட போய் எப்போலேருந்து உடம்பு சரியாக இருக்குன்னு கேட்கவே முடியாது சார். அது ரொம்ப பர்ஃபெக்டான பாயிண்ட். அதுதான் வந்து திடீர்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு நான் மனைவி கிட்ட போயிட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனிங் வச்சார். அதோட வாட் அ ஜீனியஸ் இஸ். பாடி லாங்குவேஜ்லேருந்து, டயலாக் டெலிவரியிலேருந்து, எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து எவ்வளோ கண்ட்ரோல். அந்த படத்தில் என்ன அண்டர் ப்ளே பண்ண வச்சார். ஸோ அதுக்கு முன்னாடி மேபி நான் 100ன்னா 200 நடிச்சிருப்பேன் மேபி. ஒரு அன்ரிஃபைன் தானே சார். யூ ரிஃபைன் தேர் when good directors are there. என்னோட பெஸ்ட் வாஸ் சதுரங்கம் அக்கார்டிங் டு மீ. I loved that work. ஒரு மெச்சூர்ட் பர்ஃபார்மன்ஸ் தேங்க்ஸ் டு கருப்பழனியப்பன். டயலாக் டெலிவரியிலேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, ஒரு வசனத்தோட ஒரு ட்ரெண்ட், ஒரு டெம்போ எல்லாமே வச்சுருந்தார். ஒரு மாடுலேஷன், லுக்கு வந்து எந்த நேரத்தில் எப்போ டயலாக் சொல்லணும், எப்போ பார்வை, எத்தனை வாட்டி பிளிங்க் பண்ணணும், எந்த இடத்துல ஹேண்ட் மூமெண்ட் வரணும். ஸோ குட். அந்த முதல் ஷாட் நான் மறக்கவே மாட்டேன். நானும் வந்துட்டு மகாதேவன் சாரும் வந்துக்கிட்டு 2 பேர் நிற்கிறது, லோ ஆங்கிள் ஷாட். அது சிகரெட் வச்சுட்டு, ஜிப்போ லைட்டர் பேண்ட்டில் அப்படி தேய்ச்சிட்டு, அது பற்ற வச்சுட்டு, எடுத்து பஃப் வச்சுட்டு, அதுக்கப்புறம் டயலாக் சொல்கிற மாதிரி அண்ட் ஷார்ப்பாக பார்த்து பேசுகிற மாதிரி.
அந்த டயலாக் வந்து ஸ்பீடாக இருக்கும். அவன் பேசுறதே திருப்பதி சுவாமி பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர் அவரோட நெத்தி வந்து ப்ராடாக இருக்கணும். அதாவது அவர் பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் நாலேஜபிள் பீப்புள் வந்து வில் ஹேவ் ப்ராட் ஃபோர்ஹெட் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ ஷார்ட் ஹேர் எல்லாம் பண்ண வச்சிருப்பாரு, டேன் லுக் கொண்டு வந்திருப்பாரு, ஐஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டோனில் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் சம் திங்ஸ் விச் ஹி ஹேட் கெப்ட். ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் கரு பழனியப்பன். ஐ மிஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் ஹிம். ஐ ஓ என்னோட ஸ்டேட் அவார்ட் பார்த்திபன் கனவு ஒன்லி டு கரு பழனியப்பன். ஒரு பக்கம் கேவி ஆனந்த், அவருடைய முதல் படத்துலேயும் நீங்கள் தான் கதாநாயகன். இன்னொரு பக்கம் சுதா கொங்காரா, அவங்களுடைய முதல் படத்துலேயும் நீங்கள் தான் கதாநாயகன். கேவி ஆனந்த் சார் வந்து போஸ் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து என்னை சந்தித்தார். அவர் வந்து கதை சொல்கிறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட முதல் படம் டைரக்ஷனில் வந்து நம்ம கூட பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் ஆக்சுவலி கதை சொல்கிறதுக்கு சுபான்ற 2 எழுத்தாளர் தான் கூப்பிட்டு வந்தார். அவங்க கதையை சொல்கிறாங்க. எனக்கு வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. நான் வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தது வந்து ஜென்ரலாக வந்து சார் சினிமாட்டோகிராஃபர்ஸோட கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷுவல், கரெக்ட், பிக்சரிஸ்டிக்காக இருக்கும். கண்டென்ட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல அலுஃபாக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி வைஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். பட் ஐ கேனாட் சே தட் எல்லா சினிமாட்டோகிராஃபர் அப்படி தான் சொல்ல விரும்பல. மெஜாரிட்டி நான் கண்டென்ட்ஸ் கேட்டவங்க கிட்ட வந்து நாட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸாக தோணுச்சு. பட் ஒரு சினிமாட்டோகிராஃபர் கூட நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படமும் பண்ணியிருக்கேன். அவரோட முதல் படம், அதுக்கப்புறம் 2வதும் பன்னீர்செல்வம் கூட ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான். ஒரு கமர்ஷியலான சினிமா தான் எடுத்து கொடுத்தாரு. ரசூல் ஏலூர் ஒரு என்னோட தெலுங்குல வந்து இன்னை வரைக்கும் பிளாக் பஸ்டராக இருந்தது அவரோட படம் தான். கரெக்ட். அந்த அடிப்படையில் கேவி ஆனந்த் கிட்ட அந்த கதை கேட்கும் போது ஐ வாஸ் ரியலி டேக்கன் பேக். வாட் அ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு என்னன்னா என்ன இவன் எந்த ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேறான். முடித்த உடனே என்ன ஸ்ரீகாந்த் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா, இல்லை ரொம்ப இறுக்கமாகவே கேட்டிருந்தீங்க. இல்லை சார், நான் கதையில் வந்து எங்கே ரியாக்ட் பண்ணணும் எங்கே ரியாக்ட் பண்ணக்கூடாது எனக்கு தெரியாது. நான் கதையாக சும்மா கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா, ரொம்ப பிடிச்சி போச்சு சார் அப்படின்னு. நான் வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து அவர் நிறையா நெகட்டிவ் அந்த ஆன்டகனிஸ்ட்டை வந்து ரொம்ப மெலோடவுன் பண்ணி வச்சுருந்தார். நான் இல்லை சார், அதை வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆக்குங்க சார். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து அப்போ தான் சார் ப்ரொவோக் ஆவாங்க, ரிலேட் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் சார். எங்கே அப்படின்னா, மனைவி வந்து ப்ரெக்னென்சி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் வந்து அந்த இடத்துல வந்து இதுக்கு வந்திருப்பார், என்ன சொல்ல, கண்டலன்ஸ் வைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பூ மாலை எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலி கிடையாது. நான் அந்த இடத்துல வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணுறதுக்கு பண்ண சொன்னோம். ஏன்னா அந்த கதையிலேயே சுவாரஸ்யமே வந்து அந்த கேரக்டர் தான், பிருத்விராஜ். அண்ட் சச் அ கோஇன்சிடன்ஸ் தட் எனக்கும் அவருக்கும் 2 பேருக்கும் ஒரே ஆளை தான் வந்து நினப்பில் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஸ்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்து பிரசாந்த் அவர்களோட தான் கேவி ஆனந்த் சார் வந்து ஒப்பந்தம் பண்ணி அவர் அந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்காக பேசியிருந்தார். பட் ஐ திங்க் ஃபார் சம் ரீசன் இட் டிடன்ட் ஹேப்பன். ஸோ இன்றைக்கி வந்து கேவி ஆனந்த் சார் நம்ம மதியில் இல்லாதனால அதை பற்றி சொல்ல முடியல, ஆத்தென்டிக்காக சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் எங்கிட்ட அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணதப்போ வந்து அவர் தான் பண்ணணும் அப்படின்னு. பட் பிருத்விராஜ், நான் வந்து அவரை கேரளாவில் சத்யம்ன்ற ஒரு படத்தோட தீபன் அவரோட டைரக்ஷன் அந்த போஸ்டர் ஒன்று பார்த்துருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் இவருக்கு சொல்கிறேன். இவர் வந்து நான் ஏர்போர்ட்டில் ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லிட்டு இவரை என்கிட்ட சொல்கிறார். 2 பேரும் பார்த்தா ஒரே இது, வாட் அ கோஇன்சிடன்ஸ்னு. அண்ட் ஜெனுவன்லி சார், பிருத்வி வந்து என்னோட 4 வயசு 5 வயசு சின்னவர். ஆனால் ஏதோ எங்களை தாண்டி ஒரு 10 வயசு மூத்தவராகவோ அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கலைஞனாக எனக்கு தெரிஞ்சாப்புல. அப்பயே வந்து திஸ் guy is going to be ஒரு டைரக்டர் அந்த கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா ஷார்ட் பண்ணும்போதும் வந்து என்ன லென்ஸு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாப்புல. ஆக்சுவலி இட் இஸ் அப்போ தான் எனக்கு நினச்சி பார்க்கும்போது தெரியுது நம்ம எவ்வளோ விஷயம் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு. அதனால சினிமாவில் இருந்திருக்கான். அண்ட் கேவி ஆனந்த் வந்து சினிமா பண்ணும்போது அவருக்கு வந்து முதல் தமிழ் படம் சென்னை தாண்டி எங்கேயுமே பண்ணக்கூடாது. சாங் வந்து நான் ஏதோ ஆஸ்திரேலியா போக போகிறோம், நியூசிலாந்து போக போகிறோம்னு தேனப்பன் அவர்கள் சொல்ல, நான் வந்து நியூசிலாந்து தான் நம்ம ரோஜா கூடத்துக்கு போகணும்னு நினச்சோம், போகலை. இப்பயாவது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு ஃபிக்ஸ் ஆகினா தேனப்பன் என்ன கேவி சார் வந்து நியூசிலாண்ட்லாம் வேண்டாம், இங்கே எங்கேயோ சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் ஈசிஆரில் பண்ண போகிறாராம், ஏதாவது நீங்களாக சொல்லுங்கள் பாட்டு. அப்புறம் ஏதோ கல்காரி சொல்கிறாரு, என்ன ஸ்ரீகாந்த் நல்லா இருக்குமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் கல்குவாரியா இந்த வெயில்லையா? ஐயோ சார்
அழகான சாங் சார், அங்கே போகணுன்னு. நான் ஆனந்த் சார் கிட்ட சொன்னேன். ஆனந்த் சார் சொன்னார், அந்த பாட்டில் அழகாக இருக்கணும், அது எங்கே எடுத்தா எப்படி எடுத்தா உனக்கு நான் எடுத்து காட்டுறேன், என்ன நம்புனேன். அருமை. வாட் கான்ஃபிடென்ஸ். நோ லைட்ஸ், வெறும் ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சு அந்த சின்ன சின்ன சிகரங்கள் வந்து கல்குவாரி, தாமிரத்தில் கல்குவாரியில் எடுத்தார். சின்ன சின்ன சிகரங்கள் காட்டி செல்ல கொலைகள் செய்யாதே. அதே மாதிரி மூளை துருகம் வந்து எந்த லைட்ஸும் கிடையாது, சோர்ஸ் லைட்லேயே ஷூட் பண்ணது, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லேயே தான். மொத்த படமும் இங்கே தான் எடுத்திருக்காரு. பிரில்லியன்ட் மேக்கிங். எனக்கு அவருக்கு வந்து ஒரு வெற்றி விழா வந்து நடத்தலைன்ற ஒரு குறை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த இயக்கம் அவருக்குள்ளேயும் பார்த்த அந்த வருத்தத்தையும் பார்த்த அவர்கிட்ட. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பத்திரிகையாளர்களும் மீடியா அவங்களையும் கூப்பிட்டு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு விழா வந்து நடத்தினேன். அப்புறம் தேனப்பன் சார் வந்து ஷீல்டெலாம் எடுத்துகிட்டு வந்தார். அதில் வந்து அவருக்கு அந்த ஷீல்டை வந்து அவருடைய குருநாதர் பிசி ஸ்ரீராம் அவர்களும், அவருக்கு ரொம்ப பிடித்த நடிகர் சூர்யா, எனக்கு அது தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங் தேர். அவர் முதல் படம் வந்து சூர்யா கூட பண்ண முடியல. ஹி வாண்டட் டு ப்ரூவ் இட் அண்ட் தென் கோ. அண்ட் சூர்யா அவரை கூப்பிட்டு அவங்க 2 பேர் மூலிமா கொடுத்தது. ஹி வாஸ் வெரி டச்ட். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னை வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க் பண்ணார். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட், பார்ட் ஆஃப் த ஜர்னி சார். நல்ல விஷயம். அண்ட் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 47 நாள் வந்து காத்திருந்து ஷூட்டிங் போக முடியாமல் டேட்ஸ் கொடுத்து காத்திருந்தோம். ஏஎம் ரத்னம் அவர்கள் தான் அதுக்கு தயாரிப்பாளர் முதல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் தான் தேனப்பன் சார் வந்து டேக் ஓவர் பண்ணார். கரெக்ட். நான் அதுக்கு சம்பளம்லாம் விட்டு கொடுத்துருந்தேன் அந்த டேக் ஓவரில். அன்ஃபார்ச்சுனேட் ரத்னம் சார் வந்து அது விடுறதுக்கு மனசே இல்லை. ஃபோட்டோஷூட்லாம் அங்கே தான் நடந்துச்சு. அவரோட இயலாமை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இங்கே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் தேனப்பன் சார் ரொம்ப அருமையாக அந்த படத்தை பண்ணியிருந்தார். அண்ட் வெங்கட் மாணிக்கம் தான் அதுக்கு வந்து ஈபியாக இருந்தார். அவர் ஒரு முக்கியமான காரணம் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் அங்கே கதை எடுத்ததுக்கு. ரொம்ப அருமையான படம். எனக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு நிறையா ஸ்கோப் இருந்துச்சு அதில். ஆனந்த் சார்கிட்ட வந்து பாராட்டு வந்து மேக்ஸிமம் வந்து குட் குட் கிவிட அவ்வளோதான். இதே சங்கர் சாராக இருந்தால் வந்து கட்டி பிடிச்சி அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஒரு நடிகனா வந்து நம்மளுக்கு என்ன சார் எதிர்பார்க்குறோம், என்ன ரோலிங் ஷீல்டாக எதிர்பார்க்குறோம், நல்ல காட்சி நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அப்போதைக்கு நான் வந்து சங்கர் சார் வந்து நகைச்சுவை காட்சிகள் இருக்குது அப்படின்னா குப்புரை போட்டுலாம் விழுந்துலாம் சிரிச்சிருக்காரு. நான் பார்ப்பேன், ஏன்னா ஒரு டைரக்டர் இப்படி அவர் ரசிப்பார். ஆனந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குவா இருப்பார். அண்ட் அவர் சட்டை கூட மாற்ற மாட்டார். அவர் வெயிலில் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார். அது வந்து அடுத்த நாள் கூட பார்த்தீங்கன்னா அந்த வேர்வையிலே இருப்பார். அதாவது ஹீ குட் டிமாண்ட் ஹையஸ்ட் ஆஃப் லக்ஸரி சார். அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து அவர் சினிமாட்டோகிராஃபர் வச்சுக்கிற இடத்துல சம்பளமே இல்லாமல் ஒரு படம் வந்து இயக்குனராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஹி வாஸ் ஹங்க்ரி ஃபார் தட் சார் அண்ட் ஹி கேவ் இஸ் பெஸ்ட். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி தான் சுதா வந்து நான் ஆயுதெழுத்து டெஸ்ட் ஷூட்டுக்கு போயிருந்தப்போ கதாநாயகி இடத்துல வந்து நான் வசனங்கள் சொல்கிறதுக்கு கதாநாயகியாக இருந்தது வந்து சுதா. ஆமாம். அந்த பக்கம் த்ரிஷாக்கு வந்து மிலன் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து அப்போது மணி சாரோட ஏடிஸ். ஸோ அப்போ மணி சார் வச்சுருந்த லுக்கு தான் வந்து துரோகியோட லுக். மீசை எடுத்துட்டு ஒரு க்ளீன் ஷேப், கலைஞ்ச முடி, ஒரு அர்பன் லுக் கொடுத்துருந்தாரு. ஸோ சுதா அவங்க சொல்லும்போது நார்த் மெட்ராஸ்ன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நார்த் மெட்ராஸு நேரம் அப்படின்னா அதுதான். ஏன் நார்த் மெட்ராஸில் வந்து ஐயர் பிராமணங்க இருக்க மாட்டாங்களா என்ன, அந்த இடத்துல இருப்பாங்கள்ல, அங்கேயும் கோவில்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே வளர்ந்த ஒரு பையன் அப்படின்னாங்க. அண்ட் த சேலஞ்ச் வாஸ் விஷ்ணு விஷாலோட நான் ஒரு வயசு சின்னவனாக இருக்கணும் அப்படின்னாங்க. நான் ஆக்சுவலி அவனோட மூத்தவன். வயதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐம் அட்லீஸ்ட் 3-4 years elder to him. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ அண்ட் ஐ டிட் தட். அண்ட் அவங்க என்ன சொன்னாங்க, நார்த் மெட்ராஸில் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முதல்ல அந்த இடத்துல பழகிடணும் அப்படின்னாங்க. டெய்லி ஆல்ஃபோன்ஸ் ராய் வந்து கண்டிஷன் என்னென்னா கொடை இதெல்லாம் இருக்கக்கூடாது, பைக்கில் வரணும், பைக்கில் கூப்பிட்டு போய் அங்கெல்லாம் சுற்றி அவங்களோடலாம் பழகி டெய்லி வந்து எண்ணெய் தேய்ச்சி வெள்ளைக்கார மாதிரி அப்படியே டேனிங்லாம் பண்ணிக்கிட்டு குட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேர் வேர் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் அது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்னமோ அக்னி நட்சத்திரத்தை வந்து அப்படி எடுத்து காட்டுற மாதிரியே இருந்துச்சு. பட் டெஃபினெட்லி சார், ஒரு ஆண் வந்து பெண்ணோட பார்வையிலேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் லுக் எவர் ஐ ஹேட் வாஸ் துரோகி, தேங்க்ஸ் டு சுதா. சூப்பர். அண்ட் துரோகி படத்தை பார்த்துட்டு தான் சங்கர் சார் என்ன நண்பன் படத்துக்கு காஸ்ட் பண்ணியிருந்தார். அருமை. இது சங்கர் சார் சொன்னது. அவர் வந்து ஒரு க்ரூஸில் போயிட்டு இருக்கும்போது
யூஎஸ்லேருந்து நார்த் அமெரிக்கா ஏதோ க்ரூஸில் போயிட்டுருக்கும்போது அப்போது அந்த படத்தை பார்த்துருக்காரு துரோகி. ஸோ என்கிட்ட வந்து சொன்னதே வந்து 2 படம் சார், பூ அண்ட் இந்த படம் எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த லுக் கொண்டு வர முடியுமா அப்படின்னா. ஏன்னா 3 Idiotsல வந்து மாதவன் சார் வந்து ஒரு என்ன சொல்ல உடல் ரீதியாக பெரிய மாற்றத்தை காட்டல, எனக்கு அந்த டிரான்சிஷன் காட்ட முடியுமான்னார். ஏன்னா ஆக்டிங்கில் வந்து மாதவன் அவரை வந்து என்ன தான் பண்ணாலும் மேடி இஸ் டன் இட் அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நம்ம என்ன பண்ணாலும் அவர் நிற்பார். ஸோ என்ன பண்ணலாம், உடல் ரீதியாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ 10 வயசு முன்ன பின்னன்னு காட்டுறதுக்கு வந்து நான் ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ வந்து குறைக்கிறது, 5 கிலோ ஏற்றுறது இது இருக்கும். ஸோ என் மீசை தாடி முடி வளர்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் காத்திருக்கணும். அப்பப்போ நம்ம இளைய தளபதி அவர்கள் வந்து கேட்பார், இல்லையா வளர்ந்துடுச்சா, டேய் முடி வளர்கிறதுக்கும் என் டேட்டும் இது ஏன்டா எல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னாரு. ஸோ எல்லோரும் லிட்டரலி அதுதான் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் ஷேப் பண்ண பழிச்சிட்டியா, திரும்பி நம்மளாம் வேலை இல்லாமல் இருப்போனே அப்படின்னு ஜீவா அவர் பேசிப்பாங்க. அண்ணே நமக்கு இன்னும் அடுத்த 25 நாள் வேலை கிடையாது, ஆமாடா வா வெட்டியாக உட்கார வேண்டியிருக்கோம், இவன் பண்ணுற வேலை இவன் வந்து நம்மளை வெட்டியாக்கிட்டான் அப்படி. பட் தட் இஸ் வாட் இஸ் ஸ்பைஸ்லெஸ் சார். ஸோ அது சுதா வந்து அந்த லுக் கொடுத்ததும் மனசில் வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்தது இஸ் நைஸ், குட் டு ஒர்க். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இன்றைக்கி லேடி அண்ட் ஜென்ட் டைரக்டர்ன்ற டிஃப்ரென்சியேஷனே பார்க்க முடியாது. சுதா வாஸ் எக்ஸப்ஷனல். அசல் வந்து இது எதுக்கு அதை சொல்கிறாங்க பெண் டைரக்டர்னா, எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஷி வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். நார்த் மெட்ராஸில் அவ்வளோ கேஷுவலாக ஷூட்டிங் பண்ணாங்க, நம்பர் ஆஃப் டேஸும் குறைவு, 42 நாளில் எடுத்த படம் அது. ஸோ அந்த ஸ்டாக்காஸை வச்சுக்கிட்டு அந்த ஜியாகிரஃபியில் ஹேட்ஸ் ஆஃப். பிடிவாதமான இயக்குனர்ல அவங்க என்ன நாங்கள் நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் வந்து முடியெல்லாம் இப்படி பண்ணிட்டு ஸ்ப்ரே எடுத்து கரெக்டாக அந்த வேர்வெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி போதுமா இல்லை இந்த கன்விக்ஷன் வேணும் ஒரு டேரக்டருக்கு. நோ வண்டர் அதுலேருந்து அவங்க க்ரூம் பண்ணிக்க டிரான்சிஷன் இன்னைக்கு இறுதி சுற்று திருப்பி சூரரை போட்டு நோ வண்டர் ஷீஸ் அச்சீவ்டு. எப்படி இருந்தது நண்பன்? ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் சங்கர், ஒரு பக்கம் ஜீவா, இத்தனை நட்சத்திர பட்டாலும் நட்சத்திர இயக்குனர். சார் அந்த படம் வந்து நடக்குமா நடக்காதுன்னு எங்களுக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட்டுக்கு போகும்போது எங்ககிட்ட சொன்னது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெக்ஸ் ஆகிட்டு சங்கர் சார் வந்து சொன்னது, நம்மளோட பாரிவேந்தன் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு, நம்மளோட 2 ஹீரோஸ் வச்சுட்டு நம்ம போயிடலாம், இடையில வந்து யார் வராங்களோ அவங்கள வண்டியில் ஏற்றுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஷூட்டிங் அப்படி தான் போணுச்சு. ஒரு 15 நாள் ஸ்கெட்யூலுக்கு ஊட்டிக்கு நான் கிளம்பினப்போ அங்கே விஜய் அவர்களோட ரோல் வந்து யார் பண்ணுறாங்கன்னு தெரியாமே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட்டுக்கு போகும்போது நான் என்ட்ரு ஆகும்போது விஜய் அவர்கள் வந்து எதிரில் வராரு. பார்த்துட்டு அண்ணே செம்மையாக இருக்குண்ணே லுக்கு அப்படின்னா என்னை முறைச்சி பார்த்துட்டு உங்கள்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போனார். யாராவது நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம், இவர் என்ன வேறே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, நம்ம தப்பாக எதாவது சொல்லட்டுமா அப்படின்னு. நான் அதை என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வந்தேன். அப்புறம் பார்த்தா தெரியுது அவர் படத்துலேருந்து விலகிட்டார் அப்படின்னு. ஸோ என்னடா இது ஷாக்கு, நல்லா இருந்துச்சு. எதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஏதோ ஒரு படத்தோட கமிட்மெண்ட்னால அந்த முடி வெட்டினது வந்து அவரோட லுக்கு பாதிச்சுது அப்படின்னு சொல்லி விலகினதாக வந்து கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து யார் மகேஷ் பாபுவா, திருப்பியும் சூர்யா அவர்களா, வேறு யார் அப்படின்ற ஒரு பெரிய ஒவ்வொரு நாள் ஒரு பேர் வரும். இந்த வாரம் இது உங்களோட வாரம் என்ற மாதிரி. இது என்னடா இது சார், அதை நம்பி நான் 5 படம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் சார். 5 படத்துக்கு அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இந்த படம் பண்ணோன்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு மணி சார் படம் இழந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் லிஸ்ட்டே இருக்குது இழந்த படங்கள்லாம், இந்த படத்தையும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படத்தை கூட இழந்துட்டேன். இப்போ நான் வந்து என்னடா இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்னால் இந்த படம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாமல் இருக்குது. அப்படி திடீர்னு ஒரு நாள் வந்து சங்கர் சார் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னாரு. அப்படி கிளம்பி போனது தான். அந்த முதல் நாள் ஷூட்டிங் அப்போ தான் வந்து அந்த தேஜாவு சீக்வன்ஸ் எடுக்கும்போது தான் எனக்கு கால், என் ஒய்ஃபுக்கு வந்து எமர்ஜென்சி டெலிவரி அப்படின்னு சொல்லி. அது ஒரு டாக்டர் பாருங்களேன் அந்த ஸ்பாட்டில் எங்கேயோ உட்காந்துருக்க என்ன நோட்டீஸ் பண்ணி என் பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு ஜெயராம்னு அவர் அசோசியேட்டர் அனுப்பிச்சிட்டு, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா சார் வந்து கேட்க சொன்னார். இல்லை ஒன்றும் இல்லை ஸ்ரீகாந்த் சார் அப்படின்னு. அவர் இன்றைக்குமே வந்து எல்லாரையும் சார்னு அட்ரஸ் பண்ணுவார். இன்னைய வரைக்கும் என்றைக்கும் அந்த படத்தை முடித்த பிறகும் சரி, படம் நடக்கும்போதும் சரி, ஆரம்பிக்கும் போதும் சரி, என்றைக்கும்
விஜய் அவர்கள் தான் வந்து மெயின் அந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுத்தது கிடையாது. 3 ஹீரோ, 3 பேருக்கும் சரிசமானமான மரியாதை. அருமை. ஹேட்ஸ் ஆஃப் டு த ஜென்டில்மேன் சூப்பர். அண்ட் he ஆல்வேஸ் மேட் இட் வெரி கிளியர் அண்ட் he told. என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஹீரோஸ், இதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. இவர் வசதி இவர் குறைவு அதெல்லாம் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல். ட்ரீட்மெண்ட் ஷுட் பி ஈக்குவல், ரெஸ்பெக்ட்ஃபுல். காலையில் வந்த உடனே முதல் விஷயம் அவர் ஏஞ்சி வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சார்னு சொல்லுவார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுவார். முதல்ல சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஷாட்டுக்குன்னு. ஆனால் அந்த ஷார்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அந்த ஷார்ட் எடுத்தே ஆகும். அது அவரோட கமிட்மெண்ட். அந்த நேரம் வரைக்கும் வேறு எதுவும் யோசிக்க மாட்டார். நீங்கள் என்ன நல்லா பண்ணீங்கன்னா அப்போதைக்கப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ் ரசித்து பாராட்டுவார். அண்டு நாங்கள் வந்து அது ட்ராவல் பண்ண ஆரம்பித்த உடனே பெரிய ஷாக்கு எனக்கு. இந்த இது நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் என் ஒய்ஃப் வந்து திடீர்னு எமர்ஜென்சி கன்சீவ் பண்ணுறாங்கன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார் ஏற்கனவே நம்ம படம் நடக்குமா நடக்காதான ஒரு பெரிய கேள்வி. இதில் வந்து நான் ஷூட்டிங் நிப்பாட்டி கிளம்பி போயிட்டேன்னா அப்படின்னா, ஆமாம் ஏற்கனவே பயங்கரமான பொருளியெல்லாம் இருக்குது, இன்றைக்கி ஏதோ ஒரு கிசு போட்டிருக்கானுங்க, இது வந்து கண்டிப்பாக ட்ராப்டனே போட்டுருவானுங்களே, இப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் அதுக்காக இந்த மாதிரி நேரம்லாம் நீங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. லைஃப் டைம் திங். இந்த நேரத்தில் நீங்கள் மனைவி கூட இருக்கணும். ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி விமலை கூப்பிட்டு அசோசியேட் கூப்பிட்டு ஒன்று பண்ணுவோம். அப்படியே வண்டியில் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிடலாம், அங்கேருந்து வேறு வண்டிக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு குழந்தை டெலிவரி ஆனாலும் அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி உடனே வந்து என்ன காப்பாற்றுங்க. நான் அது வரைக்கும் செகண்ட் டே ஷூட்டிங் நம்மளுக்கு சென்டிமெண்ட் இருக்குது. கரெக்ட். அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்கலை அப்படின்னா இன்ஆஸ்பிஷியஸ். நான் ஏதாவது ஸ்கை ஷாட் எடுத்துக்கிறேன், இல்லை சத்யனை வச்சு ஜீவாவை வச்சு ஏதோ ஒரு ஷாட் எடுக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே ஷார்ட்ஸ் கிடையாது, எல்லாம் காம்பினேஷன் தான். வந்துருங்கண்ணார். நான் அதே காஸ்டியூமில் தான் ஷூட்டிங் காஸ்டியூம், அந்த ஜாக்கெட் போட்டு அந்த காஸ்டியூமில் தான் போய் பர்ஸ் கூட எடுத்துகிட்டு போகல, ஐடி ப்ரூஃப் கிடையாது, அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுத்து ஃப்ளைட்டில் ஏற்றி என்னை அனுப்பிச்சிருக்காங்க. குழந்தை டெலிவரி ஆனவொன்னே குழந்தைய பார்த்துட்டு ஹேண்ட் ஓவர் போட்டு திருப்பியும் அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணணும். அப்படி நடந்தது தான். ரியலி தேங்க்ஃபுல் டு சங்கர் சார். அவரோட அதாவது எளிமை. இது எதுக்கு சொல்லணும் சார், இன்றைக்கி நிறையா டைரக்டர்ஸ் வந்து ஒரு படம் 2 படம் பண்ண பிறகு ஆட்டிடியூட் மாறிடுது. தே ஆல் ஹாவ் டு டேக் அ கியூ. இன்றைக்கி வந்து மணி சாரோ சரி, சங்கர் சாரோ சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலா சார் ஆக்சசிபிலிட்டி, ரெஸ்பெக்ட்ஃபுல். பர்டிகுலர் ஷாட் இருக்குது, ரேகிங் ஷாட். நாங்கள் எல்லாம் வந்து அண்டர்வேரில் இருக்கோம் சார், நானும் ஜீவா அண்டர்வேரில் இருக்கோம். அதாவது ரொம்ப எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் வந்து ஆடை இல்லாமல் 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் ஒரு 250 க்ரூ மெம்பர்ஸ், 500 பேருக்கு நடுவில் வந்து அம்மனமாக நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதுக்கு மிஞ்சின ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. நானும் ஜீவா அந்த ஷாட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 12-13 டேக் போயிடுச்சு. விஜய் அவர்களை சுற்றி வந்து தண்ணி ஊற்றுற ஒரு ஷாட் இருக்குது பாக்கெட்டுக்குள்ளே. டேய் பண்ணி முடிச்சிடுறா, டேய் நீ காலில் வேறோடா, ரொம்ப கேவலமாக இருக்குடா, இப்படிலாம் பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு நின்று ஆயிடுச்சு. அசோசியேட்டு கோவப்பட்டு டக்குன்னு, அறிவியல் உனக்கு எவ்வளோ ஷாட்டு பாருங்களா, ஹீரோலாம் எப்படி நிற்கிறாங்க அப்படின்னு கற்றுட்டார் ஜெயராம். அந்த ஆள் நம்பர் ஆஃப் டேக்ஸ் எடுக்கிறான் சொதப்புறான்னு சொல்லிட்டு. உடனே சங்கர் சார் மைக்கில் வந்து, ஜெயராம் என்ன கத்துறீங்க, ஆர்டிஸ்ட் தப்பு செய்வாங்க, சொல்லிக் கொடுக்க தான் நம்ம இருக்கோம், நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படி கத்துனா ஆகிடுமா, சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் அப்பாலஜைஸ் பண்ணி அவரை கஜுவல் பண்ணி அடுத்த 1 டேக்கில் வரும். தட் மேக்ஸ் ஹிம் சுப்பீரியர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சு அந்த ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது சார். ஒரு இயக்குனர் தான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த வேலை வாங்கணும். இஸ் அ ஸ்கல்ப்டர். தட்ஸ் வாட் ஐ அப்ரிஷியேட் அபவுட் சங்கர் சார். நண்பனுக்கு முன்னாலே விஜயோட உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா, இல்லை அந்த படத்தில் தான் நல்ல? அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ 3 நண்பர்கள் ஒன்று சேர்ந்த இடமா இருந்துச்சு. எனக்கும் ஜீவாவுக்கும் நல்ல நட்பு இருந்துச்சு. தோ விஜய் அவர்களுக்கும் ஜீவா அவர்களுக்கும் பெரிய அப்போ ஒரு நட்பு கிடையாது. பட் அது இந்த படத்தில் வந்து அவங்கள எல்லாருமே நாங்கள் பிரிட்ஜ் ஆனோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடிக்கடி நாங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா மைக் எதனா ஆனாக இருக்காது. அங்கேருந்து சங்கர் சார் பார்ப்பாரு, நிறையா கண்டென்ட் கிடச்சிச்சு எனக்கு அப்படின்னுவார். எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார் என்னுவோம். ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்புறம் என்னடா என்ன நடக்குது அண்ணே இதுன்னு. அதாவது அந்த ஜீவாவோட ஜோக்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகம் ஜீவாவுக்கு. சூப்பர் ஃபன் சார். அதுவும் அண்ணன் மாதிரிலாம் போயிட்டோன்னா எங்களுக்கு 6 மணிக்கு பேக்கப்னா 7 மணிக்கு அண்ணன் வந்து கதவை தட்டிடுவார். உட்காந்து சத்யன் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி ஐஸ்கிரீம் வந்து சேருது. அந்த ஐஸ்கிரீம் வந்து தூங்க போகிறேன்னு சொல்கிறியா, நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டியா, போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் டெலிவரியை வந்து நாங்கள் திருட்டு வந்துட்டோம். இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம். இளைய தளபதி விஜய் அவர்கள்
நான் ஜீவா ஐஸ்கிரீம் திருட்டு சத்யன் வந்து என்னடா ஐஸ்கிரீம் வரல அப்படிலாம் எட்டியில் பார்க்க அவரை பிடிச்சி அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு சார். அதெல்லாம் வென் அந்த மாதிரி ஃபன் இருக்கும்போது நம்ம நடிக்கிறோன்ற ஃபீலிங்கே வராது சார், நம்ம வாழ்கிறோன்ற ஃபீலிங் இருக்கும். அண்ட் தட்ஸ் ரீசன் வை நண்பனோட சக்ஸஸே அதுதான். வி ஃபெல்ட் ஆஸ் எ வி பார்ட் ஆஃப் இட், 3 friends. வி என்ஜாய்ட் இட் சார். தமிழ் தெலுங்கு மாறி மாறி பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. தெலுங்கில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சி? ரோஜா கூட்டம். ரோஜா கூட்டம் வந்து அதனோட டப்பிங்கே வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அங்கே அந்த படத்தோட 100வது நாளுக்கு தான் எனக்கு அந்த படத்துக்கு ஸ்ரீராமன் பேர் மாற்றினாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்ரீகாந்த் இருக்காரு. அதுக்கப்புறம் நேரடியாக அங்கே ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஒக்கரி குக்கர்னு சொல்லி. நம்மளுடைய ரசூல் ஏலூர் தான் வந்து அதுக்கு சினிமாட்டோகிராஃபர் டர்ன்ட் டைரக்டர். அண்ட் யா ஏன்னா அந்த படம் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா, ஜெமினி ஃபிலிம்ஸில் வந்து நான் இந்த ஒன்லி ஆர்டிஸ்ட் சவுத்தில் 3 படங்கள் பண்ணது. நண்பன் கூட அவங்களோட படம் தான், துரோகி அவங்களது தான். அந்த ப்ரொடக்ஷனுக்கு நான் 3 படங்கள் நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இட் வாஸ் மோர் லைக் ஃபேமிலி. அண்ட் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 9 பேர் வந்து அட்வான்ஸ் ரிட்டர்ன் வாங்கினாங்க. 3 பேர் தான் வந்து அட்வான்ஸை வந்து ரிட்டர்ன் வாங்கலை. அதில் ஒருத்தர் வந்து ரவிசங்கர் பிரசாத் அவர்கள், ஜெமினி, அந்த ஒக்கரி கொக்கர படத்துக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தோடனே, தீ விபத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்த உடனே பண்ண முதல் படம் வந்து ஒக்கரி கொக்கரு அண்ட் பார்த்திபன் கனவு. இந்த 2 படங்கள்லாம் சைமல்டேனியஸாக நான் பண்ணேன். ஸோ தட் ஆல்வேஸ் டேக் க்ளோஸ் டு ஹார்ட். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். தென் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. ஏன்னா தமிழை தெலுங்குவான்னு பார்க்கும்போது என்னோடய கோர் வந்து தமிழ் தான். ஸோ அதனால் அதுக்கு பேக் சீட் விட்டேன். ஸோ அந்த கேப் தான் வாஸ் அ பிக் செட் பேக். ஸோ திரும்ப எதுக்கு இந்த கேமியோஸ் எல்லாம் பண்ணணும் தெலுங்குலன்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் 10 years ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபிலிம் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு, பிண்டம், விச் வாஸ் அ பிக் ஹிட். தட் இஸ் அகெயின் மை கம்பேக் இன் டு தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நானும் ரித்திகா சிங்கும் ஒரு படம் பண்ணோம். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் மந்த் ஐ ஹாவ் ரிலீஸ் தேர் இங்கெவருன்னு சொல்லி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ஹரிகதா, இட்ஸ் 7 languagesல வரக்கூடிய ஒரு பேன் இண்டியா வெப் சீரிஸ், ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. நெட்வொர்க்னு ஒரு வெப் சீரிஸ். அண்ட் கோடிபுரான்னு ஒரு தெலுங்கு ஃபிலிம். ஸோ தேர் லாட் ஆஃப் இன்னும் 3 more தெலுங்கு ஃபிலிம்ஸ் which I have committed. தெலுங்கில் செல்வராகவன் டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிங்களா நீங்கள்? வெங்கடேஷ் நடிச்ச யாரடி நீ மோகினியோட ஒரு ஆடவாழ் மாட்டலுக்கு அர்த்தாலி வேர்லே. ஆக்சுவலி அது இன்னை வரைக்கும் எல்லாருமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. வாசு நல்ல ரோல் அது. தே ரிமெம்பர் மீ ஃபார் தட். நான் செல்வராகவனோட ரசிகனாக வந்து அந்த படத்தை பண்ணேன். அவர் மேலே வச்சுருந்த ஒரு மரியாதை தான். அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் வெங்கடேஷ் சார் வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பேசுகிறதே தமிழ் தான், எப்படியே தமிழ் தான் பேசுவார். அப்புறம் என்ன ஸ்ரீகாந்த் என்ன அப்படி தான் பேசுவார், சுத்தமான தமிழ் பேசுவார். ஏன்னா அவர் இங்கே தான் வளர்ந்துருக்காரு. ஸோ இட் வாஸ் ஃபன் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? இது வந்து மெர்க்குரி பூக்களோட ஷூட்டிங். நான் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்போ சங்கர் சாரும் கேவி ஆனந்த் சாரும் அந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அப்போது தே இன்வைட்டட் மீ ஓவர் டு சிவாஜி படத்தோட செட்ஸுக்கு கூப்பிட்டாங்க. பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது வரைக்கும் நான் ரஜினி சாரை வந்து நேரில் என்றைக்கும் சந்தித்தது கிடையாது. ஒரு வாட்டி ஃபோனில் மட்டும்தான் அவர் கூட பேசியிருக்கேன், அவருடைய மகளோட திருமணத்துக்கு அழைத்தப்போ. ஸோ தட் டே இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனந்த் சாரும் சங்கர் சார் கூப்பிட்டாருங்கன்னு சொல்லி அங்கே போகிறேன் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு. அன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவும் நானும் அங்கே போகிறோம். எங்கள் அப்பாவும் பயங்கர எக்ஸைட்டட். போகிறோம். ரஜினி சார் வந்து மேலே வந்து அந்த வாஜி ஸ்டெப் போயிட்டுருக்கு. ஸ்ரேயா சரண் கூடிய டான்சர்ஸ் கூடியும் மானிட்டர்கிட்ட சங்கர் சார், நான், கேவி ஆனந்த் சார், ராஜு மாஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம். எப்போ ரஜினி சார் ஒரு வேறு பார்க்கணுன்னு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு. ஷார்ட் முடிஞ்சது. ப்ரீஃபாக இந்த ஷார்ட் இப்படி காமிச்சிட்ருக்காங்க. எனக்கு திரும்பி பார்க்கு சார் காணும், எங்கே தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி வந்து ஹாய் ஸ்ரீகாந்த் எப்படி பிடிச்சிட்டார். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சார் சூப்பர் ஸ்டார் கிட், நம்ம அவரை தேடி போய் பார்க்கணும்னு நினச்சா அவர் நம்மளை வந்து ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட். ஐ ஃப்ரோஸ். என்ன சொல்லுவாங்க, ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் மூமெண்ட். அவர் பார்த்துட்டு எங்கிட்ட கேள்வி வேறு கேட்குறாரு, எப்படி இருக்கேன் லுக் அப்படின்னாரு. சார் நீங்கள் சும்மா துடிப்போலாம் நடந்தாலும் சூப்பராக இருக்கும், நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். என்ன சார் உங்களுக்கு ஒரு எல்லாம் நல்லா இருக்கு. இல்லை கரெக்டாக சூப்பர் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னாரு. நினச்சேன் ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்து கூட எவ்வளோ வந்து மெனக்கடுறாரு, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. என்ன பேசுகிறாங்க.
ஸோ தட்ஸ் வாட் மேக்ஸ் தம் ஸோ கிரேட் சார். தே ஸோ சிம்பிள், எளிமையாக இருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் விட்டு பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளப்புறோம். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா கோவம் மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியா? டா நீ மனுஷனாடா, உன் அப்பா பக்கத்தில் இருக்கேன், ஒரு வாரத்தை அறிமுகப்படுத்த மாட்டியான்னு. நான் சொன்னேன், அப்பா ரஜினி சாரை பார்த்த உடனே ஹிப்னோடைஸ் ஆன மாதிரி இருந்துச்சுப்பா. நான் ட்ரான்ஸுக்கு போயிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல, நானா இல்லைப்பா. சார் தட் இஸ் த பவர் ஆஃப் ரஜினி சார். ஸோ அவர்கிட்ட அந்த வசியம் சக்தி இருக்குது. என்னன்னா ஈர்ப்பு சக்தி. அவரை பார்க்கும்போது எனக்கு அவரை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியல. வெளியில் வந்தால் எங்கள் அப்பா வண்டியில் ஏறாமல் நடந்து போயிட்டாரு பூச்சிக்கிட்டு. நான் நினச்சேன், இது எனக்கு தேவையா? அப்பா ப்ளீஸ்ப்பா எதிர்த்து கேட்குற, அதெல்லாம் தேவைடா, டேய் தேவைடா. ஒன்று மாதிரி ஸ்வைரலா ஆள் நான் பார்த்ததில்ல, நானும் அவர் பார்க்கலடா. ஏன்டா எங்களுக்குலாம் பிடிக்காதடா, எங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரு, உங்களுக்கு முன்னாடி தானே நான் அவர் படங்கள் பார்த்துருக்கேன், உனக்கு அவர் படங்கள்லாம் தெரியுமாடா அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பான போட்டியாக இருக்குது அப்படி. பாருங்களேன், எந்த ஏஜ் குரூப்ஸில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி அப்பா ஃபுல் கிட்டத்தட்ட 2-3 நாள் பேசவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும், திருப்பி அவனை கூட்டு போய் காட்டுறேன் நான் சொல்ல முடியும்? சாத்தியமில்லை அந்த விஷயத்துக்கு எப்படி கமிட்மெண்ட் கொடுக்குறது. காட். இந்த மாதிரி கமல்ஹாசன் சந்திச்சிருக்கீங்களா? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இஸ் மை ஃபேவரட் சார், கமல் சார். ஐ டோன்ட் நோ சார், மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன். ஆக்சுவலி கமல் சார் 10 years ahead சார். நம்ம ஆக்சுவலி பின்தாங்கி இருக்கோம். உண்மைதான். காலத்தை தாண்டி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஆக்சுவலி அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது we can realize it. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அவரோட வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கூட நம்ம மேட்ச் பண்ண முடியாது. அந்த வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் கூட நேஷ்னல் அவார்ட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். அதாவது எது எப்படி இருந்தாலும் அவர் நிற்பார். தட் ஒன்லி மேக்ஸ் ஹிம் உலகநாயகன். ஆல்வேஸ் கமல் சார் அவர் ஆஃபீஸுக்கு போனோன்னா அவர் ரிசீவ் பண்ணி நம்ம திரும்ப வண்டி ஏறுற வரைக்கும் வெளியே அதுக்கப்புறம் தான் போவார். இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அண்ட் அவரோட பிறந்த நாளுக்கு இளைஞர்களுக்கு ஒரு அந்த விஷயத்தை ஒரு உணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த ஏழைகளுக்கு இலவசமான துணி மணியெல்லாம் கொடுக்கறதான வேலைகள் நடக்கும் பிறந்தநாள் அன்றைக்கி. அவர் பிறந்தநாள் அன்றைக்கி அவர் அதை கொண்டாட மாட்டார். அதை எல்லாமே 4 பேருக்கு போய் சேரணும்னு நினைப்பார். அதை எங்களெல்லாம் கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுவார். நான் நினைப்பேன், அவரோட பிறந்தநாளுக்கு என்ன இது கூப்பிட்டு பண்ண வைக்கிறாரு? ஏன் அந்த அவங்களோட நல்வாழ்த்து அவருக்கு போய் சேரக்கூடாதுன்னு அவரோட எண்ணம் என்னன்னா, அந்த தாட் ப்ராசஸ் எங்களுக்குள்ளே வரணும், நான் நாளைக்கு அதை பண்ணணும்னு. இட் மேக்ஸ் அ சுப்பீரியர். தெலுங்கு நீங்களே பேசுவீங்களா? தெலுங்கு தமிழ்? சுத்தமான தெலுங்கு பேசுவேன் சார். எனக்கு நீங்கள் தெலுங்கு எஸ். இப்போ என்னோட எல்லா தெலுங்கு படத்துக்கும் நான் தான் டப் பண்ணுறேன். நண்பனோட ரீசனே என்னை காஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனே தமிழும் தெலுங்கும் ரெண்டுமே பேசக்கூடிய நடிகராக இருக்கணும். ஏன்னா அந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அதிகமான வசனங்கள் என்னோட கேரக்டர் தான். வெங்கட்டுக்கு தான் அதிகமான வசனங்களே இருக்கும். ஏன்னா படத்தை ஒரு என்ன சொல்லுவோம், நாரதராக கதையை சொல்கிறதே நான் தான் இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த டப்பிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்துச்சு. அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தது, நான் தான் தெலுங்கு பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் இன்ன வரைக்கும் நிறைய இடத்துல சார் உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா தான் கேட்பாங்க என்ன. எனக்கு தெலுங்கு இருக்க எல்லா ஸ்லாங்கும் தெரியும். தெலுங்கானா ஸ்லாங், ராயல்சீமா, சித்தூர் சைடு. இப்போ புஷ்பாலாம் பார்த்தீங்கன்னா அது சித்தூர் சைடு. ஆமாம். ராயல்சீமா ஸ்லைடு வேறையாக இருக்கும். தெலுங்கானா சைடில் என்னென்ன வேரியேஷன் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேசும்போது పిల్చుకెళ్ళండిన్నువాங்க, తోలుకెళ్ళున్నువాங்க. తెలంగాణ గేది తోలుకెళ్తున్నావు అది తెలంగాణ స్టైల్. ఏంటి పిలుచుకెళ్తున్నావా, ఇది రెగ్యులర్ తెలుగు. సో ద లాట్ ఆఫ్ డిఫరెన్స్ బిట్వీన్ ఆంధ్ర అండ్ తెలంగాణ డైలెక్ట్. అండ్ హైదరాబాదీ తెలుగులో நிறையா உருது ஃப்ளேவர் இருக்கும். கிதர்கோ பாய் அப்படின்வாங்க, ஏன்னா அங்கே உருது. ஸோ தட் கிவ்ஸ் மீ அட்வான்டேஜ். எனக்கு ஹிந்தி தெரியும் ஃப்ளூவெண்ட்டாக. ஸோ நாம் இன்றைக்கி சென்னையிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு எஸ்பெஷலி அங்கே எதனா ஒரு ஆஃபீஸில் உட்காடுறோம் அப்படின்னா அந்த உஸ் மദ്രാസിக்கு விடா யார் சாய் பானி பிலா குமா தோழி தேர்க்கிலே அப்படின்வாங்க. அப்படின்னா நம்ம அவனை உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் காய விடுங்க, வந்துட்டாங்க கிளம்பி அப்படின்வாங்க. அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு ஹிந்தி தெரியும். தட்ஸ் வை ஐ எம்பசைஸ்
தமிழ்நாட்டில் தயவு செய்து வந்து நம்ம அந்த மொழிக்குன்னு நம்ம கட்டுப்பட்டு கூடாது. நம்ம இங்கேருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போகும்போது, ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்ம பின்னாடி எவ்வளோ பேசுவாங்கன்ற விஷயம் கரெக்ட். லாங்குவேஜ் தெரியும் போது தெரியும். அவங்க வந்து இங்கே மொழி கற்றுக்குறாங்க, நம்மளும் கற்றுக்கிட்டு போகணும் சார். இல்லைன்னா அது லாட் ஆஃப் இஷ்யூஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிக்கிறாங்க. இன்றைக்கி சவுத் இண்டியன்ஸை அவ்வளோ மதிக்கிறாங்க. தேங்க்ஸ் டு ஆல் தி ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி பீப்புள். உண்மையிலே சொல்கிறேன் சார், அந்த விஷயத்தில் வந்து சினிமா வந்து சவுத் இண்டியன் சினிமா கேன் பி வெரி ப்ரௌட் ஆஃப். ட்ரூ ட்ரூ. இன்றைக்கி நார்த்தில் தே ரெஸ்பெக்ட் ஆல் ஆர் டெக்னீஷியன்ஸ். இன்றைக்கி எந்த டெக்னீஷியன்ஸ் தானே பாருங்கள், இன்றைக்கி ஷாருக் அவரோட மிகப்பெரிய படமே வந்து அட்லி கொடுத்தது தானே. கரெக்ட். ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். தேர் ஆல் அச்சீவர்ஸ். எந்த சினிமாட்டோகிராஃபர் எடுத்துக்கோங்க, இஸ் ஃப்ரம் சவுத். ட்ரூ ட்ரூ. Heroines now gone there, actors, they have achieved it, sir. And இன்னைக்கு directors are most sought after. So இன்னைக்கு they are looking up to. The language தெரியும் போது இனிமேலேருந்து they can't make fun of. அதுக்கப்புறம் ரிட்டர்னில் வந்து ஏதாவது அம்மி இந்தி ஜான்தே யார் அப்படின்னா அங்கே ஆஃப் ஆகிடுவானுங்க. அதுக்கப்புறம் the treatment is totally different. தேவையில்லாமல் நம்ம பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்க. கரெக்ட். இத்தனை வருடங்களாக எந்த மாற்றம் இல்லாமல் எப்படி ஸ்ரீகாந்தால் எப்படி இருக்க முடியுது? லவ் டுவர்ட்ஸ் சினிமா சார். ஸ்டில் லாட் டு அச்சீவ். ஸோ இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கும்போது அட்லீஸ்ட் உடல் ரீதியாக ஹேவ் டு பி ப்ரிப்பேர் ஃபார் இட். ஐ ஸ்டில் வாண்ட் டு டூ நைஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ், லவ் ஸ்டோரிஸ். கிவ் இட் ஒன்லி டு பேரண்ட்ஸ் சார். அம்மா அப்பாவோட அவங்களோட ஜீன்ஸ் தான் சார், நத்திங் எல்ஸ். ஐ ஹவ் நாட் டன் எனி திங். நான் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். யா, ஈட் ஹெல்தி. 8லேருந்து 10 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் சார். என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நான் நல்ல தூக்கம். ஐ திங்க் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் இருந்துச்சுனாலே ஐ திங்க் எந்த ரோகம் வராமல், நோயும் வராமல் நம்ம நல்லா இருப்போம். வாட்டர் கன்சப்ஷன், ஃபுட் ஹேபிட்ஸ், யா. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் தேங்க்ஸ் டு பேரண்ட்ஸ். பிளஸ்ட் டு ஹேவ் சச் குட் பேரண்ட்ஸ் அண்ட் குட் அப்ரிங்கிங். அண்ட் எங்கள் அப்பா வந்து ரொம்ப டிசிப்ளின். அவர் முடிச்சுட்டு எங்கள் பொண்டாட்டிக்கு வேறு கொடுத்துட்டு போயிட்டார். ஐயோ ஐயோ, 27 வயசில் கூட எனக்கு வந்து கால் வரும், எங்கடா இருக்க அப்பா சொல்லுப்பா அப்படின்னா, 22 நிமிஷம் தான் உனக்கு டைம் அங்கேருந்து வீடு சேர்றதுக்கு. 22 நிமிஷத்தில் வரல காலை உடைச்சிருவேன். அத்தோட என் பசங்க டேய் கடாமல் வளர்ந்துட்டு என்னடா இன்னும் வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஏய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அண்ட் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரோட சிம்பிள் பாலிசி, எங்கேயாச்சும் போய் நீங்கள் எங்கேயோ குப்புறப்படுத்தக்கூடாது, எங்களே கூப்பிட்டு போய் எங்களை பார்ட்டி பண்ண வச்சு பத்திரமா எல்லோரும் வீட்டில் சேர்க்க வச்சு, தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் மேலே கை வைக்கக்கூடாதுன்றது அவரோட பாலிசி. அண்ட் அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவார். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹாவ் சச் குட் பேரண்ட்ஸ். ஒரு எலிஜிபிள் பேச்சுலராக ரொம்ப காலம் சினிமாவில் பயணித்தவர் ஸ்ரீகாந்த். அப்போ சினிமா உலகத்துலேருந்தே எக்கச்சக்கமான லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும். எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சிங்க சார்? அது சமாளிக்கலாம் ஒன்றும் இல்லை சார், சீசனல் தான். இட் இஸ் பொய்யா இருக்கும் இஃப் யூ டோன்ட் சே தட் நம்மளுக்கும் அந்த அஃபினிட்டி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு ஆனால் வந்து அந்த அந்த பருவத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி வந்து கம் ஃப்ரம் அ வெரி சிம்பிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் நான் பெருசாக படிக்கலை. நான் வீட்டில் கம்மியாக படித்தவன் யாருன்னா நான் தான். எங்கள் அண்ணாலாம் எங்கேயோ இருந்தாப்புல. ஸோ எனக்கு ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். இல்லை அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட். எனக்கு வந்து செகண்ட் ப்ரொஃபஷனே கிடையாது. ஸோ தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபஷன் சினிமா. அதில் இஃப் ஐ டோன்ட் மேக் மை மார்க் ஐ கான்ட் சர்வைவ், ஐ கான்ட் மேக் அ லிவிங். திரும்பவும் வந்து பேக் டு சர்வர் வேலை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சார். ஸோ ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர். அதாவது அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு வச்சுக்கணும். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அடிச்சது இந்த கிசுகிசெல்லாம் வரும்போது, தேவராஜ் எழுதும் போதெல்லாம் வந்து, கங்காதரன் சார் எழுதும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னடா இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னு தோணும். ஒரு நாட்டு வந்து கண்ணா கண்ணன் ஷூட்டிங்கில் தான் நானும் கோபிகா பேசிகிட்டு இருக்கோம். தேவராஜ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அழகாக இருக்கும் இதெல்லாம் கேட்கட்டும். அவர் என்ன ரொம்ப நாளாக எந்த கிசுகிசும் வரல, பரபரப்பாகவே இல்லையே, ஸ்ரீகாந்த் கோபிகா பரபரப்பான காதல் அப்படின்னு. என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா இருக்கணும் அப்போ தான் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு. அடுத்த நாள் போட்டார் சார் ஜோக்கர் அடிச்சுட்டு. நான் வேறு ஃபோன் பண்ணிட்டு என்ன சார் இது அப்படின்னா, இருக்கட்டும் உங்கள் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருப்பார். அப்போ இனிஷியலாக வந்து
ஒரு கிசு வருதுன்னா அவ்வளோ அஃபெக்டடாக இருக்கும். ஐயோ திருப்பி எதனா கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா இதுக்கு தான் நம்ம பசங்களை வந்து சினிமாலெலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. அன்றைக்கே சொன்னார்ல சின்ன தாத்தா போகக்கூடாதுன்னு. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா, கிளாஸ் எடுத்துட்டாங்கடா, ஏயா இந்த கிசுலாம் வந்துச்சு தேவராஜ் அப்படின்னு இருக்கும். போக போக என்ன ஆயிடுச்சுன்னா யூ ஹேப்பனிங் ஒன்லி வென் தேர் ரைட்டிங். உங்களை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறதுனால தானே இதெல்லாம் எழுதுறாங்க. இல்லைன்னா ஏன் படிக்க போகிறாங்க? எழுதலாம் தான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். 18th year running, sir. I think you should not count. I am blessed, ஒரு பேலன்ஸ்டு ஃபேமிலி. நான் என்றைக்குமே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு டொமஸ்டிக் பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்படல. ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய நல்ல நண்பராக இருக்கணும் அண்ட் ஷுட் பி ஆல்சோ ப்ரொஃபஷனலி என்னோட ப்ரொஃபஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஷீ ஷுட் பி அ சோஷியல் இன்ட்ராக்டிவ் பர்சன். அட் தி சேம் டைம் ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவாக இருக்கணும். என்னை விட அதிகமாக வந்து பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து அதிகம் ஆன்மீகம் வந்து என் ஒய்ஃபுக்கு இருக்குது. பேச்சுக்கு மட்டும்தான் நான் வந்து ஒரு பயஸ் ஃபேமிலிலேருந்து வரா மாதிரி. என் ஒய்ஃப் டெய்லி வந்து எல்லா ஸ்லோகமும் படிப்பாங்க, எல்லா ஸ்தோத்திரமும் படிப்பாங்க. அட் தி சேம் டைம் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் வருவாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் வே அண்ட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் அந்த மாதிரி பர்சன் இருக்கும்போது தான் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட். என்னோடய மனைவி என் கூட எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறதுல ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் டூ தட். I don't go to maximum events where or parties where என் மனைவியை கூட்டு போகலன்னா I don't. Love at first sight அது? No, we were actually friends, sir. We never we liked each other but we were friends. And it was actually எல்லாரும் வந்து அது என்னன்னு தெரியல லவ்னு தான் ப்ரிசியூம் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு. there were certain reasons which not probably important right now. Very happy. அண்ட் எங்கள் அப்பா வந்து எது இருந்தாலும் எங்கள் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, இப்போவும் வந்து என் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. எது கேட்டாலும் வந்து டேய் என் மருமக என்ன சொல்கிறார் அதை கேளு. அன்றைக்கும் உன் பேச்சு கேட்டேன், இன்றைக்கும் அங்கே தான் கேட்டுட்ருக்கேன். என் பேச்சு யார் கேட்டா அம்மா அப்படின்ட்டா சும்மா இருறா அப்படி விட்டுருவாங்க. அண்ட் இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. நல்ல என்ன சொல்லுவோம் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் அவ்வளோ பாராட்டி பேசும்போது ஐ திங்க் ஐ கிவ் இட் டு மை ஒய்ஃப். என்னோட பார்ட்டிசிபேஷன் 0, அவுட் அண்ட் அவுட் ஹர் பார்ட்டிசிபேஷன். ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர். ஷி இஸ் டேக்கன் வண்டர்ஃபுல் கேர் ஆஃப் த கிட்ஸ். ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ தட் இஸ் வெரி எசென்ஷியல் சார். சார் எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்க தான் செய்யும். நம்மளோட நண்பர்களோட தான் அதிகமாக சண்டை போடுவோம். எதிரி கூட ஏன் சார் போய் சண்டை போட போகிறோம்? எதிரி முதல்ல மூஞ்சிலே முடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ஃபைட்ஸ் ஆர் கோனா பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். ஸோ அதெல்லாம் இருக்கணும். ஆர்கியூமெண்ட்ஸ் மேக் இட் பெட்டர். We should know how to adjust and it's all about lifeல compromises. நம்ம வந்து அப்பப்போ we should realize that சாரி சொல்கிறதும் ஓகே தேங்க்யூ சொல்கிறதும் தப்பே கிடையாது. முதல் 7 வருஷம் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருந்தேன். நான் என்றைக்கும் சாரி சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். எங்கள் ஒய்ஃப் சொல்லுவா ஒரு சாரி சொன்னால் அதை தாங்கிடுவியா அப்படின்னா, நான் தப்பு பண்ணல நான் ஏன் சாரி சொல்லணும், யூஆர் ராங், இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈகோயிஸ்டிக். லேட்டர் ஐ ரியலைஸ் அந்த அடமென்சி இஸ் வெரி ராங். அவன் பண்ணுற எத்தனையோ விஷயங்கள் அந்த சாக்ரிஃபைஸுக்கு ஈவன் இஃப் ஷீ இஸ் ராங் there's nothing wrong in saying sorry. But actually she would have been right most of the time. அதுக்கு தான் சார் women are wiser than men ன்னுவாங்க. That's a fact. உங்களுடைய திரைப்பயணத்தில் பல திறமைசாலிகளை கடந்து வந்திருப்பீங்க. அவங்கள பல பேர் இன்றைக்கி வந்து முக்கியமான இடத்துல சினிமாவில் இருப்பாங்க. அப்படி யார் யாரெல்லாம் சொல்லலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் தவிர்க்க முடியாத, அதாவது அவரை தவிர்த்து சினிமா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் தனுஷ். ஒரு நடிகராக ஐ வுட் எனிவேஸ் டெல் தட் he is a perfect combo of an all craft technician and actor. As an actor I am jealous. Can't match that. Brilliant actor. He's a brilliant technician. அந்த கற்றுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம். I appreciate such people. சில பேர்லாம் blessed. இப்போ சில பர்சன் பார்த்தீங்கன்னா I would say is a blessed lot. என்னன்னா நடிக்க தெரியுது, பாட தெரியுது, ஆட தெரியுது, பாட்டு எழுத தெரியுது, இசை தெரியுது. என்னையா தெரியாது உனக்கு? சினிமாக்காகவே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் இவங்கெல்லாம். தனுஷ் வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எல்லோரும் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தா அவர் உடல் எனக்கு பெரிய வந்து எக்ஸாம்பிளே விஜய் அவர்கள் தான். நான் அவரை பார்த்து தான் வந்து ஐ வாண்டட் டு பி லீன், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பியரன்ஸ்க்கு. இப்பயும் பாருங்கள் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பார். பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் தனுஷ் அவர்களோட ஒரு படத்தில் வந்து
நான் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த டைம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் மெமரபிள். பட் ஃபிலிம் காட் ஷெல்வ்ட் ஆஸ் அ டைரக்டர். வாட் அன் அமேசிங் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கூட கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியுது அடுத்த ஷாட் என்ன அப்படின்னு. அப்படின்னா அவங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு எவ்வளோ அவர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும். தனுஷ் டைரக்ஷன் நடிக்கிறதா இருந்ததா? அருமை. ஸோ அவரோட பாலிசி வந்து பாலு மகேந்திரா பாலிசி. வெறும் ஒரு எம்டி பக்கெட்டாக வாங்க, நான் அதில் தண்ணி ரொப்பிப்பேன். ஸோ நானும் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கும் எங்ககிட்ட சொல்ல 2 பேரும் நல்ல நடிகர்கள். நான் அதில் எந்த குறையும் இல்லை, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் இது என்னோட கதை, என்னன்றது என்னோட கற்பனை. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே எனக்கு அதை குறை தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐ லைக் இட். இட்ஸ் ஹிஸ் ஸ்டைல். நம்ம அதில் எதனா க்ரியேட்டிவாக எதனா அடிஷ்னலாக இம்ப்ரவைஸ் பண்ணுறோன்னா அப்ரிஷியேட் பண்ணுவார். பர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாமே தெரியும் சார் அவருக்கு. நிறையா புத்தகம் படிக்கிறாரு. எனக்கு எழுத படிக்க தெரியாத குறை வந்து எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அதில் அந்த படிக்கும்போது என்ன அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுதுன்றது ரியலைஸ் தட் மேக்ஸ் ஹிம் சுப்பீரியர். அதே மாதிரி டுடே சி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மனிதன் வந்து ஐ திங்க் பீட்சாக்கு அப்புறம் தான் வந்து துரோகி படத்தில் நடிக்கிறதுக்காக கேரக்டர் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். நான் அது பண்ணாதீங்கன்னு சொல்லி சுதா அவர்கிட்ட சொன்னேன். சுதாவும் டுக் த டிசிஷன். என்னடானா இஸ் அன் ஆக்டர், ஷுட் நாட் கம் பேக் அகெயின் ஹியர். கஷ்டமாக இருந்தாலும் யூ ஷுட் வெயிட். தட்ஸ் வாட் மேட் ஹிம் சுப்பீரியர். விஜய் சேதுபதி அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா எந்த விதமான ரோலாக இருந்தாலும் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள். ஆமாம், அவருக்கு அந்த துணிச்சல் இருக்குது. அவருக்கு ஸ்கோப் இருக்கான்னு தான் பார்க்குறாரு. அது வில்லனாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும். தட்ஸ் வாட் மேக்ஸ் ஹிம் சுப்பீரியர். ஐ திங்க் வி ஷுட் ஆல் பி லைக் தட். திரைப்படங்களுடைய தணிக்கையை பற்றி நீங்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் தணிக்கை வேணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஐ ஃபீல் தட் சி இப்போ சென்சார் ஷுட் பி யூனிவர்சல். இட் ஷுட் நாட் பி பயாஸ்ட் ஆர் யூனிலேட்ரல். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், தமிழ் சினிமாவுக்கான சென்சார் வந்து வேறையாக இருக்கும், தெலுங்குக்கான வேறையாக இருக்கும், நார்த்துக்கான வேறையாக இருக்கும். வை? இந்தியான்றது ஒன்று தானே, அது ஏன் அதில் வேறுபாடு இருக்குது? நான் நம்பியாரை போய் பார்த்தேன் சார். ஐ வாஸ் ஷாக்ட் when they gave us A certificate. அந்த படத்தில் வன்முறையே இல்லை, ஆபாசமான காட்சி இல்லை, டபுள் மீனிங்கும் கிடையாது, எதுவுமே இல்லாத அதுக்கு வந்து கொடுக்கறது வந்து நாட் அட் ஆல் ஜஸ்டிஃபைங். ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் ஹவு தே கேவ் இட். ஸோ இட்ஸ் ஸோ அப்சர்ட். எந்த அடைப்பையில் நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு. அதே தான் சம்டைம்ஸ் கண்டென்ட் வந்து டிஜிட்டலில் இருக்க கண்டென்ட் வந்து தே ஷுட் பி சர்டன் ஆஸ்பெக்ட் ஆஃப் கவர்னன்ஸ். அப்போ வந்து குவாலிட்டி அண்ட் வரப்போகிற ஜென்ரேஷன் கூட வில் லுக் இன் டு தேட் இல்லையா? ஸோ வி ஷுட் கீப் ஆல் தட் இன் மைண்ட். அதுதானே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஸ்ரீகாந்துடைய திரைப்பயணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஸ்ரீகாந்துக்கு அளித்த தருணமும் மிகுந்த வருத்தத்தை ஸ்ரீகாந்துக்கு அளித்த தருணமும் எதுன்னு சொல்லலாம்? வருத்தம் வந்து நிறையா தவறான முடிவுகளில் வந்து தவறான படங்கள் பண்ணுறது, அது வருத்தமாக தான் இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் பிளேம் இட். அண்ட் நாட் அ ஜீனியஸ். தெரியாமல் அது என்னோட தவறுகள். ஸோ சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பழிச்சுப்பேன். கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். யாரோ ஒருத்தர் வருவாங்க, என்னை கூப்பிட்டு போவாங்க, சந்தோஷமாக வந்து சாப்பாடு போடுவாங்க. தட் இஸ் அ பிக் பிக் பிளெஸிங். அண்ட் ஐ எம் வெரி பிளெஸ்ட். அந்த திரையுலகத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி an actor, be very happy to be an actor. I am non-political. Love watching politics as a bystander. And want to be in cinema and love cinema. எனக்கு வேறு தொழிலே தெரியாது சார். சினிமாவில் அடுத்த பரிமாணத்துக்கு போகிற எண்ணம் இருக்கா? டைரக்ஷன் சத்தியமாக கிடையாது சார். சுற்றி வடிச்சா கூட டைரக்ஷன் வராது. நடிப்பை இன்னும் ஒழுங்காக சரியாக கற்றுக்கல. நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு. கற்றுப்போம். இன்னும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போது தான் சொல்கிறேன்ல சார், இப்போது விஜய் சேதுபதி அவர்களோ சரி, தனுஷ் அவர்களோ சரி, எல்லாம் பார்க்கும்போது சூர்யா அவர்களோட பிதாமகன் பர்ஃபார்மன்ஸும் சரி, விக்ரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாம் பார்க்கும்போது நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு சார். ஸ்டில் டு அச்சீவ், ஸ்டில் டு லேர்ன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டூரிங் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூமெண்ட் வித் அஸ். தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.